குழந்தைகள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க குழந்தைகள் பிரிவில் வந்து நீங்கள் நேம் கொடுக்கலாம். அங்கே குழந்தைகள் செக்ஷனில் இருக்கிற புக்கை நீங்கள் ஒரு புக்கை செலக்ட் பண்ணிவிட்டு பேர் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு உங்களுக்கும் கிடைக்கும். அடுத்ததாக நமது சிறப்பு விருந்தினரை சிறப்பு செய்திட கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களை அழைக்கிறோம். சிறப்பு விருந்தினர் பற்றிய ஒரு சிறிய அறிமுக உரை. பேராசிரியர் ப. சோனா அவர்கள் மதுரை அரசு சட்டக் கல்லூரியின் சட்டத்துறை உதவி பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறார். இவர் சட்டம் மற்றும் கற்பித்தல் துறைகளில் 15 ஆண்டுகளுக்கு மேலாக அனுபவம் கொண்ட சிறந்த கல்வியாளர் மற்றும் சட்ட நிபுணர் ஆவார். இவர் தமது முதுகலை சட்ட படிப்பில் சொத்துரிமை சட்டப்பிரிவில் முதலிடம் பெற்று சிறப்பித்ததோடு சென்னை மயிலாப்பூர் அகாடமியின் சிறந்த மாணவர் விருதையும் பெற்றுள்ளார். தற்போது தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் முனைவர் பட்டத்தினை பகுதி நேர ஆராய்ச்சியை மேற்கொண்டு வருகிறார். சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் சட்ட எழுத்தாளர் மற்றும் ஆராய்ச்சி உதவியாளராக தனது பணியை தொடங்கிய இவர் பின்னர் சிவில், கிரிமினல் மற்றும் ரிட் வழக்குகளில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக வெற்றிகரமாக வழக்கறிஞராக பணியாற்றியுள்ளார். மேலும் மதுரை சட்டக்கல்லூரி மற்றும் லேடிடொக் கல்லூரிகளில் கௌரவ விரிவுரையாளராக பணியாற்றிய இவர் 2019 முதல் அரசு சட்டக் கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறார். மேலும் இவர் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் உரிமைகள், பாலின சமத்துவம், மனித உரிமைகள் போன்ற பல முக்கிய துறைகளில் தேசிய மற்றும் சர்வதேச கருத்தரங்குகளில் ஆய்வு கட்டுரைகள் சமர்ப்பித்து பாராட்டுக்களை பெற்றுள்ளார். குறிப்பாக போஸ்கோ சட்டம், புதிய குற்றவியல் சட்ட திருத்தங்கள் மற்றும் சைபர் உரிமைகள் தொடர்பான பயிற்சிகளை வழங்கி பலருக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளார். அவரது சிறப்பான சமூக பங்களிப்பை பாராட்டி 2020ஆம் ஆண்டு பெண்கள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இத்தகைய பல்வேறு சாதனைகளால் சிறந்து விளங்கும் பேராசிரியர் ப. சோனா அவர்களுக்கு கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இனிய மதிய வணக்கங்கள். நிகழ்ச்சிக்கு முன்னதாக எனக்கு இப்படி ஒரு அருமையான வாய்ப்பை நல்கிய நூலகர் திருமதி தங்கம் அம்மா அவர்களுக்கும், நூலகர் அவர்களுடைய பெயர் தெரியவில்லை, சரிதா அம்மா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். நிறைய கல்லூரிகள் பள்ளிகள் எல்லாம் போய் பேசியிருக்கேன். இருந்தால் கூட வந்து குழந்தைங்களுக்கு நடுவில் பேசும்போது மட்டும் எப்பயுமே ரொம்ப எனர்ஜியாக இருக்கும். உங்களை எல்லாம் பார்த்தாலே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது எப்பயுமே. ஏன்னா நீங்கள் தான் வந்து பெரிய எனர்ஜி சப்ளையர்ஸ் இல்லையா? அப்படி தானே? எல்லோரும் ஹாப்பியாக இருப்பீங்கல்ல எப்பயுமே, அப்படி தானே? ஓகே. ஸோ உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். ஓகே. ஸோ இந்த மாதிரி குழந்தைகளை வந்து இருக்கக்கூடிய மற்ற சமூக பிரச்சனைகளுக்கு நடுவில் கூட வந்து கொஞ்சம் அறிவு சார்ந்த அவர்களுக்கு வந்து முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நூல் பழக்க வழக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பெற்றோர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் மற்றும் நன்றி. ஸோ இந்த செஷன் வந்து குழந்தைங்களுக்கானது மட்டும் கிடையாது, பேரண்ட்ஸ்க்குமானது தான். நான் நிறைய பேரண்ட்ஸ் எதிர்பார்த்தேன். பட் இருந்தால் கூட இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் ரொம்ப முக்கியமான பர்சனாக பார்க்குறேன். ஏன்னா இந்த மாதிரி சமூக விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பொறுத்தளவு கலந்துக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. கலந்துக்கிறவங்க அந்த நிகழ்ச்சியுடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சு அதை வெளியில் எடுத்துகிட்டு போகிறவங்களா இருக்கணும். இப்போ 1000 பேர் இருக்கிற ஒரு க்ரௌடில் பேசியிருப்போம், ஆனால் அதில் கவனிச்சிருக்கவங்க ஒரு 5 பேர் தான் இருக்காங்க அப்படின்னா அந்த நிகழ்ச்சி வந்து ஒரு சக்ஸஸ் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் 5 பேர் இருக்கிற நிகழ்ச்சியில் 5 பேரும் அதை நல்லா கவனிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த நிகழ்ச்சி ஒரு வெற்றியான நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். ஸோ டார்ச் பியரர் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒலிம்பிக் டார்ச் ஓடுறதை பார்த்துருக்கீங்களா? ஒலிம்பிக் டார்ச் ஓடுவாங்கள்ல, ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் டேலெலாம் பார்த்துருக்கீங்களா? ஒருத்தவங்க ஓடி கொண்டு வந்து இன்னொருத்தவங்க கிட்ட கொடுப்பாங்க, அதை ஒருத்தவங்க எடுத்துகிட்டு போய் இன்னொருத்தவங்க கிட்ட கொடுப்பாங்க. அந்த மாதிரி நம்மளுக்கு தெரியக்கூடிய நல்ல விஷயங்களை, நம்மளுக்கு தெரியக்கூடிய சமூக நலன் சார்ந்த விஷயங்களை நம்மளும் வெளியில் எடுத்துகிட்டு போய் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அதோடைய மகத்துவம். அந்த மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லாரையும், நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்களோ எல்லாரையும் நான் ஒரு டார்ச் பியராக தான் பார்க்குறேன். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றதுக்கப்புறம் வெளியில் போயிட்டு நீங்கள் என்ன சொல்லணும், இங்கே கலந்துக்கிட்டதுக்கப்புறம் நான் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத பற்றி சொல்லணும். சொல்வீங்களா? எல்லாரும் ஹாப்பியாக இருக்கீங்களா?
எங்கே ஹாப்பியாக இருக்கிற மாதிரி தெரியலையே. சாப்பிட்டீங்களா எல்லாரும்? யாரெல்லாம் சாப்பிடல காலையில்? எல்லோரும் சாப்பிட்டீங்களா? நிஜமா? இல்லை சாப்பிடல, இல்லை லைட்டாக சாப்பிட்டேன். அப்படி தானே? அப்படி தானே? சொல்ல மாட்டேங்கிறேன். அப்படி தானே? எல்லோரும் பேசலாம். இந்த ப்ரோக்ராம் வந்து உங்களுக்காக தான். அம்மா அப்பா எல்லோரும் பேசுவாங்க, நீங்களும் பேசணும். சரியா? ஸ்கூல் மாதிரி இப்படி அமைதியாக இருக்கலாம் கிடையாது. இப்போ ஸ்கூலில் யாரும் அமைதியாக இருக்கிறது இல்லை. அப்படி தானே? ஜாலியாக பேசலாம். நம்ம நிறைய விஷயத்த டிஸ்கஸ் பண்ணும்பொழுது நான் கேள்வி கேட்பேன், நீங்கள் ஆன்சர் பண்ணணும். தப்பாக சொல்லிடுவோம், இல்லை வந்து சொல்லலைன்னா எதாவது நினச்சிக்குவாங்கலாம் எதுவுமே கிடையாது. ஓகே? என்ன கேட்டாலும் உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை சொல்லணும். சொல்வீங்களா? சவுண்டே இல்லையே. சொல்வீங்களா மாட்டிங்களா? எஸ் ஆர் நோ? எஸ். இன்னும் லவுட்ரா? இப்போ தான் எனர்ஜெட்டிக்காக இருக்குது. அந்த டோரை மூடிலான்னு நினைக்கிறேன், அவங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பேச போகிறோன்னு யாருக்கா தெரியுமா? தெரியுமா யாருக்காது? தெரியுமா? என்னதை பற்றி பேச போகிறோம்? இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், போக்சோ அப்படிங்கிற வார்த்தை இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நியூஸ்லாம் பார்ப்பீங்களா யாராவது வீட்டில்? எத்தனை பேர் நியூஸ் பார்ப்பீங்க? ஓகே, வெரி குட். ஸோ நியூஸ்லாம் பார்க்கும்பொழுது நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்கள் ஸ்கூல்லையும் நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? குட் டச் பேட் டச் பற்றிலாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. சொல்லி கொடுத்துருக்காங்களா? எத்தனை பேருக்கு தெரியும் குட் டச் பேட் டச் பற்றி? தெரியுமா? உனக்கு தெரியாதா? பாப்பாக்கு தெரியாது? ஓகே, சும்மா கை தூக்குங்க யாருக்கெல்லாம் தெரியும். ஓகே ஓகே, ஒரு 4 பேரை தவிர மற்ற எல்லாருக்குமே தெரியுது. ஓகே, ஸோ பேசிக்காக இப்போ எல்லா ஸ்கூல்ஸ்லையுமே இதை பற்றி சொல்லித்தராங்க. பட் இருந்தாலும் அதையும் தாண்டி நம்ம சில இடத்துல கவனமாக இருக்கணும். ஸோ அந்த கவனமாக இருக்கிறதுடைய முக்கியத்துவம் என்ன, ஏன் அதில் வந்து நம்மளுக்கு இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான சில லாலாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றி மேலோட்டமாக இன்றைக்கி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா போக்சோ சட்டம்னா என்ன, இதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக குழந்தைங்களுக்கு நான் சொல்ல போகிறதில்ல. ஆனால் பேரண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு புரிகிற மாதிரி ஆன்ட்டி சொல்லி கொடுப்பேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு போக்சோ அப்படிங்கிறது ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன்ஸ் ஃப்ரம் செக்ஷுவல் அப்யூஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நிறைய பேர் வந்து போக்சோங்கிற வேர்டவே வந்து போஸ்கோ அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் போக்சோங்கிறது தான் சரியான வார்த்தை. ப்ரொடெக்ஷன்னா என்ன? வாட் யூ மீன் பை ப்ரொடெக்ஷன்? அப்படின்னா என்ன? இப்போ எல்லாரும் சொன்னீங்க வீடு தான் என்னது சேஃப்டி ஜோன் அப்படி சொன்னீங்களா? அப்போ வெளியில் இருக்கிறது என்னது டேஞ்சர் ஜோனா? இல்லை, அங்கேயும் நம்மளுக்கு ஜாலியான விஷயங்கள் இருக்குது. ஆனால் சில நேரத்தில் நம்மளுக்கு ஏதாவது வந்து என்ன நடக்கலாம், ஹார்மும் நடக்கலாம் இல்லையா? நம்மளுக்கு ஏதாவது ஒரு அச்சுறுத்தல் ஏற்படலாம். ஸோ அதிலிருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு சிறப்பு சட்டம் தான் என்னதுமா? போக்சோ. அப்படிதான். ஓகே, வெரி குட், நல்ல லைனில் இருக்கீங்க. ஓகே, ஸோ போக்சோ சட்டம் அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கான ஒரு பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த சட்டம் வந்து முக்கியமாக எதனால் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டாங்க? ஏன்னா இப்போ நிறைய சட்டங்கள் ஏற்கனவே இருக்குது. உங்களுக்கு தெரியும்ல சட்டம்னா என்ன? சட்டம்னா என்னன்னு யாருக்கு தெரியும்? லா. வெரி குட், டிரான்ஸ்லேஷன். சட்டம்னா என்னதுமா? என்னம்மா சொல்லுங்க. என்னம்மா? அது வந்து பட்டம். பட்டம்னா கைட்டு, சட்டம்னா கைட் கிடையாது. ஓகே, வேற. சட்டம்னா என்ன? இந்த மாதிரி எங்கேயாவது யூனிஃபார்ம் போட்டு பார்த்துருக்கீங்களா? யார் போடுவாங்க? யார் போடுவாங்க? லாயர்ஸ் போடுவாங்க. ஓகே, ஸோ வேறு கோர்ட்டில் ஜட்ஜ் போடுவாங்க, போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஒரு யூனிஃபார்ம் போடுறாங்க. இவங்கெல்லாம் என்னது லா அண்ட் ஆர்டரை பார்க்குறவங்க இல்லையா? ஸோ சட்டம்ங்கிறது ஏன் அப்படின்னா சொசைட்டியில் இருக்கக்கூடிய சில விஷயத்தை வரைமுறைப்படுத்துறதுக்காகவும் நம்மளை ரெகுலேட் பண்ணுறதுக்காகவும் தான் இருக்குது. ரைட்? ஸோ அதே நேரத்தில் பாதுகாக்கிறதுக்காகவும். இந்த போக்சோ ஆக்ட் கொண்டு வர்றதுக்கு முன்னாடியே நிறைய லாலாம் இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. இருந்தால் கூட குழந்தைங்களை மட்டும் டார்கெட் பண்ணக்கூடிய நிறைய க்ரைம்ஸ் வந்து கூட்டிகிட்டே வந்துச்சு. ஸோ அதனால என்ன பண்ணாங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஆக்ட். ரைட்? இது யாருக்கான ஸ்பெஷல் ஆக்ட்? அப்பனா சில்ட்ரன்ஸ்க்கு மட்டுமே பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு சட்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் முக்கியமான விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னா குழந்தைங்களுக்கு எதிரான சில செக்ஷுவல் அஃபென்சஸ், அதை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லுவேன். இப்போதைக்கு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா செக்ஷுவல் அஃபென்சஸ்க்கு எகெயின்ஸ்டாக குழந்தைங்கள பாதுகாக்கிறதுக்கு, ரெண்டாவது குழந்தைங்களுக்கான உரிமையை ரெகனைஸ் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கா? குழந்தைங்களுக்கு இருக்கா?
ரைட் இருக்கா இல்லையா? என்னென்ன ரைட்ஸ் இருக்குது சொல்லுங்கள். விளையாடுறதுக்கு ரைட்ஸ், வெரி குட். வேற என்ன ரைட்ஸ் இருக்குது தங்கம் சொல்லுங்கள். வேற என்ன ரைட்ஸ் இருக்குது? குழந்தைங்களுக்கான ரைட்ஸ் என்னெல்லாம் இருக்குது? பேச, வெரி குட். எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. பேசுறதுக்கான உரிமை நம்மளுக்கு இருக்குது. வீட்டில் யாராவது சொன்னாங்கன்னா நான் அப்படி தான் பேசுவேன், எனக்கு ரைட் இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்களா? ஓகே, வேற என்ன ரைட் இருக்குது சொல்லுங்கள். என்னம்மா? விளையாடுறதுக்கு. வேற என்ன ரைட் இருக்குது? படிக்கிறதுக்கெலாம் ரைட் இல்லையா? ஐயோ மறந்துட்டேனே. படிக்கிறதுக்கு ரைட் இருக்கா இல்லையா? இருக்குதா இல்லையா? ஐயோ அது ஏன் ரைட்டில் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்குறான். படிக்கிறதுக்கும் நம்மளுக்கு ரைட் இருக்குது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி 14 வயசுக்கு உட்பட்ட எல்லா குழந்தைங்களுக்கும் 6 வயசுலேருந்து, யாருக்கெல்லாம் 6 வயசுக்கு மேலே இருக்குது? 6 வயசு. உங்களுக்கு என்ன வயசு பாப்பா? உங்களுக்கு என்ன வயசு? வாட் இஸ் யுவர் ஏஜ்? என்ன ஏஜ் இப்போ? 5. வெரி குட். உனக்கு என்ன ஏஜ்? 6. எத்தனை வயசு? 6. ஓகே. உங்களுக்கு 9. ஓகே. 6 இயர்ஸ்லேருந்து 14 இயர்ஸ் வரைக்கும் கம்பல்சரியாக எல்லாருமே படிக்கலாம். அதுக்கான உரிமை நம்மளோட அடிப்படை உரிமையில் இருக்குது. ரைட்டா? அடிப்படை உரிமைனா ஃபண்டமெண்டல் ரைட். கண்டிப்பாக இந்த 6 வயசுலேருந்து 14 வயசில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைங்களுக்கும் படிப்பதற்கான படிப்புரிமை இருக்குது, பேச்சுரிமை இருக்குது, விளையாட்டு உரிமை இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கான மரியாதையை நம்ம நிலைநாட்டிக்கக்கூடிய உரிமை, ரைட் டு டிக்னிட்டியும் இருக்குது. மரியாதையை நிலைநாட்டுறதுக்குன்னா எப்படி பண்ணுறது? விளையாடுறது. எல்லாத்துக்கும் விளையாடுறது தான் தலைவனுக்கு. ஓகே. ஸோ ஓகே, மரியாதையை நிலைநாட்டிக்கிறதுக்குன்னா கண்ணியமான முறையில் நம்மளை யாரும் இன்சல்ட் பண்ணாமல் நம்மளை ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும். ஒரு பொது வெளியில் நம்மளை யாரும் ஹியூமிலியேட் பண்ணக்கூடாது. நம்மளோட அப்பியரன்ஸ் வச்சோ, கலர் வச்சோ, ரேஸ் வச்சோ, வேறு எந்த காரணத்துக்காகவும் நம்மளை பாகுபடுத்தி பார்க்கக்கூடாது. அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய அடிப்படை உரிமையில் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி குழந்தைகளுக்கான அந்த உரிமைகளை பாதுகாக்கிறதுக்கும் இந்த சட்டம் இருக்குது. ரைட்? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன்? குழந்தைங்களுக்கான செக்ஷுவல் ரைட்டு. செகண்ட், குழந்தைங்களுக்கான ரெகனைஸ்டு ரைட் என்னெல்லாம் இருக்கோ எல்லா ரைட்டையும் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. அண்ட் மூணாவது, இப்போ நார்மலாக பெரியவங்களுக்கெலாம் ஏதாவது பிரச்சனைனா போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட் அப்படிலாம் போவாங்க இல்லையா? அதே மாதிரி குழந்தைங்களாலையும் போக முடியுமா? முடியாது. யாருக்கெல்லாம் பிடிக்கும் போலீஸ் ஸ்டேஷன் போக? சும்மா போலீஸ் ஆஃபீஸராக கூட போகலாம்ல. வெரி குட். ஓகே. கோர்ட் யாரெல்லாம் போயிருக்கீங்க இதுக்கு முன்னாடி? கோர்ட் போயிருக்கியா? நீನು போயிருக்கியா? நீங்களும் போயிருக்கீங்களா? நிஜமாவா? எத்தனை பேர் கோர்ட்டுக்கு போயிருக்கீங்க? வெரி குட். எதுக்காக போனீங்க? சுற்றி பார்க்க. என்னம்மா? சட்டத்தை நிலைநாட்ட. ஓகே. வேறு? நீங்கள் கோர்ட்டுக்கு போயிருந்தீங்கன்னா ஓகே. பட் கோர்ட் அண்ட் போலீஸ் ஸ்டேஷன்ஸை பொறுத்தளவு பெரியவங்களே போகிறதுக்கு யோசிப்பாங்க. பெரியவங்க எல்லாரும் சொல்லுவாங்களே வீட்டில், நம்ம வீட்டிலலாம் யாரும் கோர்ட்டு படி போக மாட்டாங்க, யாரும் போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் போக மாட்டாங்க அப்படின்னு. ஆனால் நல்லது பண்ணுறதுக்கும் அங்கே தான் நம்ம போகணும். ரைட்? ஸோ அதனால் அது தப்பு கிடையாது. பட் இந்த மாதிரி குழந்தைங்களாலையும் அப்ரோச் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சட்டத்தை உருவாக்கியிருக்காங்க. அண்ட் குழந்தைங்களுக்காக எப்படி ஈஸியாக ரிப்போர்ட் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக இந்த சட்டத்தில் சில சிறப்பு அம்சங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே. சிம்பிளிஃபைன்னு என்ன? ஈஸியாக. இப்போ உங்கள் ஃபோன் எல்லாருக்கும் ஹேண்டில் பண்ண தெரியும்ல? தெரியுமா தெரியாதா? ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா யாருக்கு ஃபோன் பண்ணுவீங்க? போலீஸ்க்கா? என்ன நம்பர் சொல்லுங்கள்? 100க்கு ஃபோன் பண்ணிங்கன்னா போலீஸ் உடனே வந்துடுவாங்க. ஓகே. ட்ரை பண்ணியிருக்கீங்களா யாராவது? பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி என்ன சொன்னேன்? கட் பண்ணிட்டேன். அப்படி தானே? இந்த மாதிரி விஷயம்லாம் செய்யக்கூடாது. ஓகே. எமர்ஜென்சி தேவைன்னா மட்டும்தான் நம்ம கால் பண்ணணும். ஓகே. ஸோ இந்த சட்டத்தில் அந்த மாதிரி சில சிறப்பு பாதுகாப்புகளும் குறுகிய நேரத்தில் எப்படி நம்ம அணுகிறது அப்படிங்கிறதுக்கான விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. அதை நான் அப்புறம் சொல்லித்தரேன். அண்ட் இந்த சட்டத்தின் கீழே ரொம்ப ஸ்ட்ரிக்டான பனிஷ்மெண்ட்ஸ், தவறு செய்கிறவங்களுக்கு அதிகபட்சமான தண்டனை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. அப்போ இது யாருக்கான ஸ்பெஷல் ஆக்டு? சத்தமாக சொல்லலாமே. சில்ட்ரன்ஸ்க்கான ஒரு ஸ்பெஷல் ஆக்ட். ஓகே. தென் இந்த சட்டத்துடைய சிறப்பு அம்சங்கள், இது உங்களுக்கு புரிஞ்சிக்க கஷ்டமாக இருக்கும், இது பேரண்ட்ஸ்க்காக கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சட்டத்தில் தான் முத குழந்தைகள்னா யார் அப்படிங்கிறத வரையறை பண்ணியிருக்காங்க. அண்ட் குழந்தைங்களுக்கு எதிரான குற்றங்களை வகைப்படுத்தியிருக்காங்க. அப்புறம் கட்டாய தகவல் அறிதலுக்காக ஒரு ஸ்கோப் கொடுத்துருக்காங்க. அப்புறம் குழந்தைகளுடைய அந்த
நீதிமன்ற நடைமுறைகள் வந்து நட்புறவோடு நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி சில வழிகாட்டுதல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அடையாளத்தை வந்து ரகசியமாக பேணி பாதுகாக்கணும் அப்படிங்கிற விஷயங்களையும் இந்த சட்டத்துக்குள்ளே வச்சுருக்காங்க. அண்ட் கடுமையான தண்டனைகள் இந்த சட்டத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, இது எல்லாமே இந்த சட்டத்தோட என்னதுன்னா ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ். இப்போ இதெல்லாம் இந்த சட்டத்துடைய சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, தென் நெக்ஸ்ட், இப்போ யாரெல்லாம் குழந்தைகள் கை தூக்குங்க. நீங்கள்லாம் குழந்தை இல்லையா? யாரெல்லாம் குழந்தைகள்? நீங்கள் குழந்தையா இல்லையா? நீங்கள் குழந்தையா இல்லையா? பாப்பா நீ குழந்தையா? நீ குழந்தை இல்லையா? அப்புறம் என்னதுமா? சூப்பர்மேன் என்னது? நீங்கள் என்னது? நீங்கள் குழந்தை இல்லையா? அப்போ யார் நீங்கள்? குழந்தை தானே. அப்போ கை தூக்குங்க. சரி, இப்போ இங்கே 3 பேர் இருக்காங்க இல்லையா? இங்கே போட்டிருக்க பாருங்க, இங்கே 3 கேட்டகரி இருக்காங்க. இதில் யாரெல்லாம் குழந்தைகள்? இவங்கெல்லாம் குழந்தைங்களா? கன்ஃபார்மாக குழந்தைங்களா? அரிஷியார் எத்தனை பேர் எஸ் சொல்கிறீங்க? எல்லாரும் எஸ் சொல்கிறீங்களா? ஓகே. பேரண்ட்ஸ் எத்தனை பேர் எஸ் சொல்கிறீங்க? எல்லாருமே எஸ் சொல்லுங்கள். ஓகே, இன்ட்ராக்டிவாக இருக்கலாம். ஓகே, இந்த பிக்சரில் இருக்கவங்கெல்லாம் ஏன்பா எஸ் சொல்லலை? அப்பா சொல்லுங்கப்பா அப்படியா? ஓகே, இந்த குழந்தைங்க இவங்கெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் குழந்தைங்களா? அவங்கெல்லாம் மைனஸா? விவரமாக இருக்காங்க. ஓகே, இவங்கெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் குழந்தைங்கள்ங்கிற கேட்டகரியில் வருவாங்களா? கை தூக்குங்க. குழந்தைங்களா இல்லையா? ஓகே, கொஞ்சம் பேர் கை தூக்குறீங்க. ஓகே, இந்த அண்ணா அக்காலாம் இவங்கெல்லாம் குழந்தைகள்ல வருவாங்களா? நோ. எத்தனை பேர் நோ சொல்கிறீங்க? எல்லாரும் சொல்கிறீங்களா? அவங்கெல்லாம் அப்போ என்ன சொல்லுவோம்? இவங்களெல்லாம் என்ன சொல்லுவோம்? டீனேஜ். யாரா டீனேஜ் சொன்னது? நீங்கள் தானா டீனேஜ்? அவங்க ஓகே, டீனேஜ் அவங்கெல்லாம். ஏன்னா அவங்கெல்லாம் பெருசாக இருக்காங்கல்ல. அவங்களாம் குழந்தைங்களாம் வருவாங்களா மாட்டாங்களா? வரமாட்டாங்களா? சரி, ஓகே. இப்போ எல்லாரும் இதை என்ன சொன்னீங்க? நோ, அப்படி தானே சொன்னீங்க. எத்தனை பேர் நோ சொல்கிறீங்க இதுக்கு? எல்லாரும் நோ சொல்கிறீங்க. ஓகே, கைக்குள்ளே போட்டுக்கோங்க. பட் உங்களுக்கெல்லாம் ஒரு ஷாக் இருக்குது. என்னென்னா, இந்த ஆக்டுக்கு கீழே அவங்களும் குழந்தைகள் தான். பிறந்த குழந்தையிலேருந்து 18 வயசு ஆன குழந்தை வரைக்கும் எல்லாருமே என்னது தான்? சட்டப்படி யார் தான்? குழந்தைகள். ஏன் அப்படி சொல்கிறாங்க? 18 வயசு ஆனவங்களே ஏன் குழந்தைன்னு சொல்கிறாங்க? டீனேஜ் அப்படின்னு சொன்னீங்கல்ல, டீனேஜில் இருந்தாலும் அவங்க யார் தான்? குழந்தை தான். ஏன்னா சட்டப்படியான ஒரு அறிவு முதிர்வு அவங்களுக்கு அப்போ இருக்காது. ஸோ பிறந்த குழந்தையிலேருந்து 18 வயசு வரைக்கும். எத்தனை வயசு வரைக்கும்? 18னா இங்கிலீஷில் எவ்வளவு? யாருக்கெல்லாம் தெரியாது 18னா இங்கிலீஷில் எவ்வளவு? எத்தனை இயர்ஸ்மா 18னா? 18 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிற எல்லாரும் யார் தான்? சில்ட்ரன் தான். அப்போ உங்கள் வீட்டில் யாராவது அண்ணா இருக்காங்க, 11th படிக்கிறாங்க அப்படின்னா, டேய் நான் உன்னோட பெரிய வேண்டா அப்படி சொன்னால் நீ என்ன சொல்வ? டே நீனும் குழந்தை தான்டா, சட்டப்படி நீனும் குழந்தை தான்டா அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ லா படி என்னதுப்பா? 18 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எல்லாருமே, டேய் நீனும் குழந்தை தான்டா, சண்டை போடாதடா ஆடா. ஓகே, 18 இயர்ஸ் வரை இருக்கிற எல்லாருமே என்னதுப்பா? குழந்தைகள் தான். கரெக்டா? ஸோ இப்போ நம்ம நார்மலாக குழந்தை அப்படின்னு சொன்னாலே யார் நம்மளுக்கு ஞாபகம் வருவாங்க? கண்ணை மூடி அப்படி குழந்தைன்னு இமேஜின் பண்ணுங்க பார்ப்போம். கண்ணை மூடி குழந்தை அப்படின்னு இமேஜின் பண்ணாலே யார் ஞாபகம் வரும்? ஒரு குட்டி பாப்பா, இல்லைன்னா ஒரு குட்டி தம்பி, ஒரு ட்ரௌசர் சட்டை போட்ட தம்பியோ இல்லை ஒரு கவுன் போட்ட பாப்பாவோ ஞாபகம் வரும். அப்படி தானே? ஆனால் இனிமேல் அப்படி வரக்கூடாது. ஏன்னா சட்டப்படி 18 வயசுக்கு கீழே இருக்கிற எல்லாரையுமே சட்டம் எப்படி பார்க்குது அப்படின்னா குழந்தைகளாக தான் பார்க்குது. அப்போ நீங்களாம் யார்? குழந்தைகளில் தானே வர்றீங்க, அப்படி தானே? இல்லையா? குழந்தை தானே நீ. உனக்கு என்ன ஏஜ் ஆகுது? 14னாலும் டீனேஜுக்குள்ளே போயிட்டியா? ஸ்டில் யூ ஆர் அ சைல்டு. ஸோ குழந்தைகள் அப்படிங்கிற கேட்டகரியில் தான் வர்றாங்க. ஸோ இந்த சட்டத்துடைய போக்சோ சட்டத்துடைய பாதுகாப்பு பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய 18 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த சட்டம் பொருந்தும். அதனால தான் இது ஒரு சிறப்பு சட்டம் சொல்கிறோம். புரியுதுங்களா? தென் அடுத்து இந்த குழந்தைகளுக்குள்ள அகெயின் நம்ம இன்னொரு கேட்டகரியை பார்க்குறோம். அதுதான் என்னென்னா வல்னரபிள் சைல்டு அப்படின்னு சொல்கிறோம். சைல்டு அப்படின்னா யார்? கரெக்டாக யாராவது சொல்லுங்கள் பார்ப்போம். சைல்டு அப்படின்னா எத்தனை இயர்ஸ் வரைக்கும்? வெரி குட். 18 இயர்ஸ் வரை இருக்கிற எல்லாருமே சைல்டு தான். அதுலேயும் ஒரு கேட்டகரி வந்து வல்னரபிள் சைல்டு அப்படின்னு சொல்கிறோம். வல்னரபிள்னா என்னென்னா
யார் வந்து ஈஸியாக பாதிப்புக்கு உள்ளாவாங்களோ அவங்கள நம்ம வல்னரபிள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு எறும்பு உங்களை கடிக்குது, என்ன பண்ணுவீங்க? அடிச்சு தேய்ச்சி நசுக்கி கசக்கிடுவீங்க. ஓகே. ஒரு பாம்பு இருக்குது கடிக்க வருது, என்ன பண்ணுவீங்க? தெரிச்சு ஓடிடுவீங்க. ஓகே. ஒரு சிங்கம் வருது, சிங்கம் உங்களை கடிக்க வருது, ஓடிடுவீங்க. சிங்கத்தை பிடிச்சி மேலே படுத்துருவார் அண்ணன். ஓகே. மரத்து மேலே ஏறிடுவீங்க. இப்போ எறும்பை மட்டும் ஏன் நசுக்குனீங்க? அதே மாதிரி பாம்பையும் நசுக்கிடலாம்ல காலில். சரி, சிங்கத்தையும் அதே மாதிரி அடிக்கலாம்ல, ஏன் அடிக்க முடியல உங்களால்? ஏன்னா திரும்பி அட்டாக் பண்ணும்ல. அப்போ எறும்பு வந்து நம்மளை திரும்பி அட்டாக் பண்ணாது, அது கடிக்க தான் முடியும். அப்படியே கடித்தாலும் எப்படி இருக்கும்? லைட்டாக ஊசி போட்ட மாதிரி வலிக்கும். நம்ம எறும்பு அப்படி நசுக்கிடலாம் அப்படின்னு தோணுதில்ல. அதே மாதிரி யார் பலவீனமாக இருக்காங்களோ அவங்கள நம்ம வல்னரபிள் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? வல்னரபிள். வல்னரபிள்னா என்ன? ஏதோ ஒரு விதத்தில் அவங்க பலவீனமாக இருக்காங்க. ஸோ அவங்களால வந்து எல்லார் மாதிரியும் சமமாக ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த சட்டத்துக்கு கீழே அதிக பாதுகாப்பு வந்து வல்னரபிள் சைல்ட்ஸ்க்கும். ஏன்னா அதிகமாக பாதிக்கப்படுறது யார் அப்படின்னா வல்னரபிள் சைல்டு அப்படின்னு சொல்கிறோம். வல்னரபிள் சைல்டில் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா 0 to 6 இயர்ஸில் இருக்கிற குழந்தைங்க. ஸோ அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது, என்ன சொல்லணும்னு தெரியாது இல்லையா? எதுனாலும் அவங்க வாட்டு வந்து பார்த்துட்டே இருப்பாங்க, விளாண்டுட்டே இருப்பாங்க. அந்த சூழல் வந்து அவங்களால புரிஞ்சிக்க முடியாது. ஸோ அதனால 0 to 6 இயர்ஸ் இருக்கிற குழந்தைங்களை என்ன சொல்கிறோம்? வல்னரபிள் சைல்டு. ஈஸியாக அவங்கள வந்து யாருனாலும் அப்ரோச் பண்ண முடியல. அப்போ ஒரு ரொம்ப சின்ன குழந்தையா இருந்தால் தெரியாதவங்க பேசினா கூட பேசுவாங்க. கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களாக இருந்தால் யோசிப்பாங்க, இவங்க நம்மளுக்கு தெரிஞ்சவங்க இல்லையே, ஏன் நம்மக்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னு யோசிப்பாங்க இல்லையா? ஸோ அதனால தான் 0 to 6 இயர்ஸ் இருக்கிற குழந்தைங்கள வல்னரபிள் சைல்டு கேட்டகரியில் கொண்டு வராங்க. அண்ட் அடுத்து உடலால் இல்லை மனதால் இருக்கக்கூடிய அந்த சில சிரமங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகள், அந்த சவால்களுக்கு உட்பட்ட குழந்தைகள், அவங்களாலையும் அவ்வளவு சுலபமாக பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாது. ஸோ அவங்களையும் வல்னரபிள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக டிபெண்டன்ட் சைல்டு. டிபெண்டன்ட் சைல்டு அப்படின்னா சார்ந்து இருக்கிறவங்க, இன்னொருத்தவங்களை சார்ந்து இருக்கக்கூடிய குழந்தைகள். இப்போ நம்ம எல்லாருக்கும் நல்ல ஒரு ஃபேமிலி பேக்கப் இருக்குது, எதுனாலும் நம்ம அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லுவோம் இல்லையா? சில குழந்தைகளுக்கு அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு இல்லை. ஸோ அவங்கள நம்ம என்ன சொல்கிறோன்னா டிபெண்ட்டாக இருப்பாங்க, இன்னொருத்தவங்களை சார்ந்து இருப்பாங்க. அண்ட் 4வது கேட்டகரியில் இருக்கிற குழந்தைகளை பாருங்கள், அவங்களுக்கு வந்து அவங்களோட உரிமை பற்றின தகவல் தெரியலை, அறியாமையினால் இருக்காங்க. அவங்களுக்கு லேக் ஆஃப் அவேர்னஸ் இருக்குது. இப்போ ஒரு பிரச்சனை வந்தால் என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரியணும். தெரியலன்னா என்ன பண்ணுவீங்க? கேட்பீங்க. வெரி குட். தெரியலன்னா கேட்கணும். அப்போ உங்களுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு வைங்க. அப்போ தெரியாததுனால அந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணுன்னு உங்களுக்கு தெரியாது. ஃபேன் மாட்ட தெரியுமா யாருக்காது? தெரியாது. அந்த இப்போ ஒரு ஃபேன் கலண்டுருச்சு, அது எப்படி மாட்டணும்னு நம்மளுக்கு தெரியுமா? தெரியுமா? நீ பயங்கர வித்தகரனாக இருப்ப போலையே. ஓகே. ஸோ ஃபேன் மாட்டுறதுக்கு நம்மளுக்கு தெரியல அப்படின்னா அது நம்மளுக்கு அறியாமை. அப்போ நம்மளால் அதை செய்ய முடியாதுன்னு நினைக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி ஒரு பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணுறது நம்மளுக்கு தெரியலை அப்படின்னா அந்த இடத்துல நம்மளும் யார் தான்? டிசேபிள்டு தான். அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ண தெரியாததுனாலேயே நம்ம அதை ஹேண்டில் பண்ணாமல் இருக்கோம். ஓகே. தென் அடுத்த கேட்டகரியில் வந்து எக்கனாமிக்கலி லோயர் கிளாஸில் இருக்கக்கூடிய வறுமையினால் பாதிக்கப்பட்ட நிறைய குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க? டெய்லி வேலைக்கு போகிறாங்க இல்லையா? நம்ம அப்பா அம்மா மாதிரி அவங்க அப்பா அம்மா அவங்களுக்கு நல்ல ஒரு ஹாப்பி லைஃப் வந்து கொடுக்கல. அப்போ அவங்க வந்து வறுமையினால் வேலைக்கு வெளியில் போயிட்டு சின்ன சின்ன குழந்தைங்களெல்லாம் வேலை வாங்குறாங்க. ஸோ அந்த மாதிரி வேலைக்கு போகிற குழந்தைங்களுக்கும் என்ன கிடையாது? அவங்களுக்கு பவர் இல்லை, அவங்களால எதிர்த்து பேச முடியாது. ஸோ அவங்களுக்கு என்ன நடந்தாலும் அவங்க அந்த இடத்துல எதிர்க்க மாட்டாங்க. ஸோ அவங்களும் வல்னரபிள். அடுத்து ஃபேமிலி சப்போர்ட் இல்லாத குழந்தைங்க. இப்போ நிறைய குழந்தைங்களோட அநாத ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்களோ இல்லை சில இடங்களில் குடும்பத்துடைய அந்த சூழல் இல்லாத குழந்தைங்களை பொறுத்தளவு அவங்களும் வல்னரபிள் தான். தென் பேரிடர் நடக்குது இல்லையா? சுனாமி இல்லைனா எர்த்குவாக் இந்த மாதிரிலாம் நடக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி சமயத்தில் பாதிக்கப்படக்கூடிய குழந்தைகள், அவங்களுக்கும் யார் இருக்க மாட்டாங்க? ஃபேமிலி சப்போர்ட்ஸ் இருக்காது. ஸோ யார் வேணால் அவங்கள போய் அட்டாக் பண்ண முடியும். தென் கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா புறக்கணிக்கப்படக்கூடிய குழந்தைகள் இல்லை ஏற்கனவே துஷ்பிரயோகப்படுத்தப்பட்ட குழந்தைகள், இவங்க எல்லாருமே எதில் போகிறாங்க அப்படின்னா வல்னரபிள் சைல்டு அப்படிங்கிறதுல போகிறாங்க. வல்னரபிள் சைல்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் அடிக்கொருக்க நடக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டெப் நம்ம சேஃபில் இருக்கோம். ஏன்னா எல்லாரும் யாருடைய ப்ரொடெக்ஷனில் இருக்கீங்க? பேரண்ட்ஸோட ப்ரொடெக்ஷனில் இருக்கீங்க இல்லையா? எல்லாருக்கும் உங்களோட பேரண்ட்ஸ் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. இருந்தாலும் நீங்களும் என்ன பண்ணிக்கணும்? செல்ஃப் ப்ரொடெக்ஷன் பற்றி கொஞ்சம் கற்றுக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம எப்படி இருக்க முடியும்? சேஃபாகவும் கான்ஃபிடென்ட்டாகவும் இருக்க முடியும். ஓகே. தென் நெக்ஸ்ட்டு, இப்போ இந்த குழந்தைகளுடைய மெயின் பாயிண்ட் ஆஃப்
இது என்ன டிஸ்டர்பன்ஸ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்கூலில் குட் டச் அண்ட் பேட் டச் சொல்லி கொடுத்துருக்காங்களா? எத்தனை பேர் ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருக்காங்க? ஓகே, வாட் இஸ் குட் டச் சொல்லு பார்ப்போம். தலையை தொடுறது, ஷோல்டர் பேட் பண்ணுறது. ஷோல்டர் பேட் பண்ணுறது குட் டச்சா பேட் டச்சா? பேட் டச். ஓகே, வேறு தைஸ் டச் பண்ணுறது, கால் டச் பண்ணுறது பேட் டச்சா? எல்லாமே பேட் டச்சா? குட் டச்னா என்னதப்ப? கை கொடுக்குறது. வெரி குட். வேறு ஹக் பண்ணுறது குட் டச்சா பேட் டச்சா? கிஸ் பண்ணுறது? ஓகே, சிம்பிளாக நம்ம உடம்புல எங்கெல்லாம் நம்ம ட்ரெஸ்ஸால் கவர் பண்ணுறோமோ அந்த பிளேசஸ் எல்லாமே நம்மளுடைய ப்ரைவேட் பிளேஸ். இப்போ நம்ம எங்கெல்லாம் ட்ரெஸ்ஸால் கவர் பண்ணியிருக்கோம்? கழுத்துலேருந்து முட்டி வரைக்கும் இல்லையா? ஸோ இந்த பிளேசஸ் எல்லாமே என்னது? என்ன பிளேசஸ் இதெல்லாம்? ப்ரைவேட் பிளேசஸ். இந்த பிளேஸில் வேறு யாரும் நம்மளை டச் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண கூடவே கூடாது. குட் டச் பேட் டச் அப்படிங்கிறது மைண்டில் வச்சுருக்கீங்கல்ல? நான் இன்னைக்கு ஒன்று சொல்கிறேன், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. குட் டச்சும் கிடையாது, பேட் டச்சும் கிடையாது. என்ன சொல்லணும்னா நோ டச். என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? நோ டச். எங்கே நோ டச்? ஃப்ரம் யுவர் நெக் டு நீஸ். நெக் டு நீஸ் என்னென்ன சொல்லணும்? நெக் டு நீஸ். நெக் டு நீஸ் சத்தமாக சொல்லுங்க. ஓகே, யாராவது உங்களை வந்து ப்ரெஷர் பண்ணி பரவாயில்ல மாமா தானே கை கொடு அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஹக் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா நோ ப்ரெஷர். அதை நம்ம வாங்கிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா நம்மளுடைய உடல் நம்மளுடைய உரிமை. அவர் பாடி அவர் ரைட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நோ டச், நோ ப்ரெஷர் அண்ட் நோ சீக்ரெட். இது யாருக்கும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லாங்கன்னா அதை நம்ம பாதுகாக்கணும்னு அவசியம் கிடையாது. அது ஒரு சீக்ரெட் கிடையாது. ஓகே, எதெல்லாம் சீக்ரெட்? சீக்ரெட்னா என்னது? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் சீக்ரெட்? மறைத்தல். தம்பி நீ யாரா? எந்திரிச்சு நின்று. ஹூஸ் ஆக்சுவலாக அவனோட பேரண்ட் யார்? ஓகே, வெரி குட். நல்ல அப்சர்வேஷனில் இருக்கான். ஓகே, யூ கேன் கிவ் அ கிளாப்ஸ் ஃபார் ஹிம். நல்ல கூர்மையான கவனிப்பு இருக்கு அவன்கிட்ட. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து சீக்ரெட்னா என்னன்னு சொல்லுங்கள் எனக்கு. ரகசியம். என்னெல்லாம் ரகசியம் இருக்கும் நம்மளுக்கு? இம்பார்ட்டன்ட் மேட்டர். என்ன இம்பார்ட்டன்ட் மேட்டர்? எக்ஸாம் ட்ரிக்கு. எக்ஸாமில் எப்படி நான் பாஸ் பண்ண போகிறேன். அப்புறம் வேற என்ன ரகசியம்? என்னது? வெறுக்கிறதா? அப்படிலாம் யாரையாவது வெறுப்பீங்களா என்ன? ஓகே, நெக்ஸ்ட். வேற என்ன ரகசியம்? ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது உங்களுக்கு இல்லை? எல்லாருக்கும் ஒரு ரகசியம் கண்டிப்பாக இருக்கும். எனக்கெல்லாம் இருக்குப்பா, ஒரு ரகசியம் இருக்குது. நீங்களாம் ரகசியம் வச்சுருக்கீங்களா இல்லையா? சொல்லக்கூடாது. நல்ல பாயிண்ட் வைக்கிறான். ரகசியம்னா வெளியில் சொல்லக்கூடாது அப்படிங்கிறான். ஓகே, கரெக்ட். எல்லாருக்கும் ஒரு ரகசியம் இருக்கும்ல. ஆனால் அந்த ரகசியத்துலேயும் பார்த்தீங்கன்னா குட் சீக்ரெட் பேட் சீக்ரெட் இருக்குது. தெரியுமா உங்களுக்கு? சீக்ரெட் இருக்குது. சீக்ரெட்டில் என்ன இருக்குது? குட் சீக்ரெட் பேட் சீக்ரெட்ஸ் இருக்குது. நம்ம எல்லா சீக்ரெட்ஸையும் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லாமல் இருக்க கூடாது. குட் சீக்ரெட்ஸை சர்ப்ரைஸாக வச்சுக்கலாம். ஆனால் பேட் சீக்ரெட்ஸை கண்டிப்பாக நம்ம யார்கிட்ட சொல்லணும்? வெரி குட். ஸோ அப்போ நோ டச்சிங், நோ சீக்ரெட், நோ ஃபியர். நோ ஃபியர்னா என்ன? வாட் யூ மீன் பை ஃபியர்? பயம் இல்லை? பயம் இருக்கா உங்களுக்குலாம்? எதை பார்த்தா பயமாக இருக்கும்? டாக், பேய், இருட்டு. வேற வேற என்னம்மா? தனியாக இருக்கிறது. வெரி குட். வேற என்ன பயம்? எனக்கு கூட தனியாக இருக்கிறது பயமாக தான் இருக்குது இப்போ வரைக்கும். ஓகே, வேற என்ன பயம்? அது இருக்கவே கூடாது. அதுவும் உனக்கு இருக்கவே கூடாது. ஸ்டேஜில் பேசுகிறதெல்லாம் பயமே கிடையாது. எல்லாரும் பேசலாம். பேசுகிறது நம்மளுடைய உரிமை. வெரி குட். என்னம்மா? தவளை பார்த்தா பயமாக இருக்கு. ஓகே, காக்ரோச் பார்த்தா இருக்கா பயம் இருக்கா? காக்ரோச்னா எல்லாருக்கும் பயம். ஓகே, பேரண்ட்ஸ்க்கு கூட பயம் இருக்கும். ஓகே, வேற என்ன பயம்? வேற என்ன பயம்? ஃபியர். என்னம்மா? தேல். ஓகே, இதெல்லாம் அனிமல்ஸ். வேற யாராவது ஆளை பார்த்தா பயம் இருக்குமா? திருடன். நீ பார்த்துருக்கியா? திருடன் பார்த்துருக்கியா? கில்லர். இதெல்லாம் சினிமாவில் தான்டா பார்ப்போம். நேரில் யாராவது கில்லர் பார்த்துருக்கீங்களா? வெரி குட். எக்ஸாக்ட்லி. தம்பி சத்தமாக சொல்லு. யாராவது நம்ம பின்னாடி வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தாங்கன்னா நமக்கு பயமாக இருக்கும். வெரி குட். நம்மளுக்கு யாராவது நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சால் என்ன வரும்?
இப்போ நடந்து போயிட்டே இருக்கோம், அம்மா வீட்டில் போயிட்டு என்ன பண்ணுறாங்க, பக்கத்தில் இருக்க முக்கு கடையில் போய் முட்டை வாங்கிட்டு வான்னு அனுப்புகிறாங்க. போகிற கடைக்கு போகும்போது பின்னாடியே யாரோ வர்றாங்க, நீ திரும்பி நிற்கிற, அவங்களும் நிற்கிறாங்க, மறுபடியும் நடக்கிற, அவங்களும் நடக்கிறாங்க, நிற்கிற நடக்கிற, அடுத்து என்ன பண்ணுவ, ஓட ஆரம்பிச்சிருவேல்ல. ஏன் ஓடுற? பிகாஸ் பயம் இல்லை. அந்த மாதிரி நம்ம யாராவது ஒரு நபரை பார்த்து பயப்படுறோம் அப்படின்னா அதை நம்ம பயத்திலே வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை. என்ன பண்ணணும், உடனடியாக நம்ம அதை பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லணும். ஓகே, ஸோ நோ டச்சிங், நோ சீக்ரெட், நோ ஃபியர் அண்ட் நோ ப்ரெஷர். இதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணனாலே நம்மளை மேக்ஸிமம் நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும், பிரச்சனையிலேருந்து பாதுகாக்க முடியும். ஓகே, நான் இப்போ சொன்னேன் இல்லையா, அதான் இது. நல்ல ரகசியம் எது, கெட்ட ரகசியம் எது, இது நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் ரகசியம் இருக்குது தானே, இருக்கா இல்லையா? எல்லாருக்கும் ரகசியம் இருக்குல்ல, இருக்குது தானே? ஓகே, அதில் நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லலாம். சில ரகசியத்தை நம்ம மறைக்கிறது கரெக்ட். என்ன மறைக்கலாம்? நல்ல ரகசியம். எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பர்த்டே வருது, யாருக்காவது பர்த்டே இருக்குது, நீ வந்து ஒரு ஆர்ட் பண்ணுற, அதை வந்து கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிற, அதை சர்ப்ரைஸாக வச்சுக்கலாம். அது நல்ல ரகசியமா இல்லையா? ஃப்ரெண்டுக்கு சர்ப்ரைஸாக அதை கொடுக்கணும்னு வைக்கிற. அதே மாதிரி உன் பேரண்ட்ஸ்க்கு, அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ ஏதோ ஒரு கிஃப்ட் செய்கிறீங்க, ஒரு பேப்பரில் ஒரு ஆரிகோமி ஆர்ட் மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுற, அது அப்பா வந்த உடனே சர்ப்ரைஸாக காட்டணும்னு நினைக்கிற, அதை சொல்லலாமா வேணாமா? சொல்லாமல் வச்சிருந்து காமிக்கலாம், அப்போ தானே அது சீக்ரெட். ஏன்னா அது குட் சீக்ரெட், நல்ல சீக்ரெட் இல்லையா? அடுத்து இப்போ யாராவது ஒரு டீமாக விளையாட போகிறீங்க, உங்கள் டீமுக்குள்ளே நிறைய சீக்ரெட் பிளானிங் வச்சுருக்கீங்க, எப்படி நம்ம அந்த டீமை ஜெயிக்கிறது அப்படின்னு. இதை நம்ம சீக்ரெட்டாக வச்சுக்கலாம், சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, அப்போ இதெல்லாம் என்னது? பர்த்டேயில் பண்ணுறது, கிஃப்ட் கொடுக்கறது, ட்ராயிங் பண்ணுறது, அண்ட் டீமாக ப்ளே பண்ணும்போது நம்ம பண்ணுறது, இதெல்லாம் என்னதுமா? குட் சீக்ரெட்ஸ். இந்த குட் சீக்ரெட்ஸை நம்ம சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே, வாட் ஆர் பேட் சீக்ரெட்ஸ்? கெட்ட ரகசியம் என்ன? கெட்ட ரகசியம்னா நம்ம கண்டிப்பாக அதை பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லணும். யார்கிட்ட சொல்லணும்? பேரண்ட்ஸ் கிட்ட, அதை அம்மா கிட்டேயோ அப்பா கிட்டேயோ நம்ம கண்டிப்பாக அதை சொல்லணும். எக்ஸாம்பிள், இப்போ யாராவது உங்களை வந்து உங்களுக்கு பிடிக்காத மாதிரி டச் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு அது பிடிக்கல தானே? அப்போ யார்கிட்ட சொல்லணும் அதை? பேரண்ட்ஸ். ஏன்னா அது சீக்ரெட் கிடையாது. நான் உனக்கு இது வாங்கி தரேன், நீ அம்மா கிட்ட சொல்லாத அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா நேராக போய் ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? அம்மா கிட்ட சொல்லணும். ஏன்னா அது என்ன சீக்ரெட்? பேட் சீக்ரெட். அந்த சீக்ரெட் நம்மளுக்கு வேணாம். ஓகே, குட் சீக்ரெட்ஸ் வச்சுக்கலாம், பேட் சீக்ரெட் நம்ம சொல்லணும். உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி தரேன் அப்படின்னு யாராவது சொல்கிறாங்க. யாருக்கெல்லாம் பீட்டா ஃபிஷ் பிடிக்கும்? பீட்டா ஃபிஷ் பிடிக்குமா? யாருக்கெல்லாம் பெட் அனிமல்ஸ் பிடிக்கும்? என்ன பெட் பிடிக்கும் உங்களுக்கு? டாக். ஓகே, பேரட் யாருக்கு பிடிக்கும்? ஓகே, இப்போ நான் வந்து என் வீட்டில் டாக் வச்சுருக்கேன், பேரட் வச்சுருக்கேன், பீட்டா ஃபிஷ் வச்சுருக்கேன். நான் உனக்கு அதை கிஃப்டாக கொடுக்கவா? அம்மா கிட்ட சொல்லாமல் வச்சுக்குவியா பத்திரமா? அப்படி தான் சொல்லக்கூடாது. இப்படி யாராவது அம்மா கிட்ட சொல்லாமல் நீ பத்திரமா வச்சுக்குவியான்னு கேட்டால் என்ன சொல்லணும்? அம்மா கிட்ட கண்டிப்பாக அதை சொல்லணும். ஓகே, ஸோ பேட் சீக்ரெட் அப்படின்னா அம்மாவுக்கு தெரியாமையோ அப்பாவுக்கு தெரியாமையோ எதுவுமே நம்மளால் பண்ண முடியாது. அப்படி அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தெரியாமல் யாராவது நம்மளுக்கு ஏதாவது பண்ணுறாங்கன்னா அது நம்ம நல்லதுக்கு இல்லை. ஓகே, அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தெரியாமல் யாராவது நம்மளுக்கு ஏதாவது கொடுக்குறாங்கன்னா அது நமக்கு நல்லது இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? எனக்கு பிடிக்கும், எனக்கு பீட்டா ஃபிஷ் பிடிக்கும், எனக்கு பேரட் பிடிக்கும், எனக்கு டாக் பிடிக்கும், எனக்கு எல்லாமே பிடிக்கும். ஆனால் அது எங்கள் அப்பா அம்மா கிட்ட தான் நான் வாங்கிக்குவேன். வேறு யாராவது கொடுத்தா கூட அப்பா அம்மா பெர்மிஷனோடு நான் வாங்கிக்குவேன். ஓகே, அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் ஒன்றும் எனக்கு வேணாம். ஏன்னா அது என்னது? பேட் சீக்ரெட். அந்த சீக்ரெட் எனக்கு வேணாம். ஓகே, தென் யாராவது வந்து உங்களை பாப்பா க்யூட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்கவா ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்னு கேட்டாங்கன்னா போயிட்டு இப்படி ஃபோட்டோ கொடுப்பீங்களா? நிறையா பண்ணுறீங்க அந்த மாதிரிலாம். அப்படி யாருக்கிட்டையும் என்ன பண்ணக்கூடாது? ஃபோட்டோஸ் வந்து நம்ம அலோவ் பண்ணக்கூடாது. ஏன்னா உங்களோட ஃபோட்டோவை எடுக்கிறதுக்கான உரிமை யாருக்குமே கிடையாது. ஓகே, யாராவது ஃபோட்டோ எடுக்க போகிறேன் வான்னு கூப்பிட்டாங்கன்னா என்ன சொல்லணும்? நான் அம்மாவை எடுக்க சொல்லிக்கிறேன் அப்படி சொல்லணும். என்ன சொல்லணும்? யார் ஃபோட்டோ கேட்டாலும் உடனே போய் போஸ் கொடுக்க கூடாது. ஓகே, ஏன்னா அது என்னதுமா? பேட் சீக்ரெட். ஓகே, தென் யாராவது இதை நீ சொன்னேன்னா உனக்கு நான் உன் கூட பேச மாட்டேன், நீ சொன்னேன்னா நான் உன் கூட சண்டை போட்டுருவேன், நீ சொன்னேன்னா நான் உங்கள் வீட்டுக்கு வர மாட்டேன், இப்படி ஏதாவது சொன்னாங்கன்னா அதுவும் என்னது தான்? பேட் சீக்ரெட். ஸோ அதுவும் நம்ம கேட்க தேவையில்லை. தென் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்து ரொம்ப எம்ப்ரேசிங்காக இருக்குது, சங்கடமாக இருக்குது, ஒருத்தவங்கள பார்த்தா பிடிக்கல, இல்லை அவங்க உங்கள் வீட்டுக்கு வர்றது பிடிக்கலன்னா அதை அம்மா கிட்டேயோ அப்பா கிட்டேயோ கண்டிப்பாக
ஷேர் பண்ணணும். ஏன் பிடிக்கல அப்படிங்கிறத நம்ம ஷேர் பண்ணணும். புரியுதா? இப்போ குட் சீக்ரெட்னா என்ன, பேட் சீக்ரெட்னா என்னன்னு தெரியுதா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் யாராவது. ஓகே, கமான். குட் சீக்ரெட் எதெல்லாம் குட் சீக்ரெட்? ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள். பர்த்டே பார்ட்டி டெக்கரேஷன் பண்ண சொல்லும் போது அது அந்த பர்த்டே பார்ட்டி ஹூ இஸ் த பர்சன் அவங்களுக்கு தெரியக்கூடாது. ஓகே, அது ஒரு குட் சீக்ரெட். ஓகே, வாட் இஸ் அ பேட் சீக்ரெட்? யாராவது நம்மளை அச்சுறுத்தல் பண்ணுறத பேட் சீக்ரெட். ஓகே, யாராவது பயமுறுத்துனாங்கன்னா அது ஒரு பேட் சீக்ரெட். அதை என்ன பண்ணணும்? கண்டிப்பாக பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லணும். ஓகே, குட் சீக்ரெட் அண்ட் பேட் சீக்ரெட். இது அப்பா அம்மா கிட்ட தான் சொல்லணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் யாரை ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுறீங்களோ உங்களுடைய டாப் 5 ட்ரஸ்டட் பீப்புள்ஸை வந்து நீங்கள் வச்சுக்கணும். எல்லோரும் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் கலர் அண்ட் டிஷ் ஞாபகம் வச்சுருக்கீங்களா? உன்னோட ஃபேவரட் கலர் என்ன? ரெட்டு. உனக்கு? ரெட்டு. பாய்ஸ் எல்லாம் ரெட்டு தானே? என்னம்மா? ப்ளூ. வெரி குட். எல்லோ. உனக்கு? பிங்க். எல்லாருக்கும் ஒரு ஃபேவரட் கலர் இருக்கா? எல்லாருக்கும் ஒரு ஃபேவரட் டிஷ் இருக்குமா? சாப்பிட்றது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது. இதுக்கு மட்டும் எல்லோரும் கை தூக்குவாங்க. என்ன பிடிக்கும்? ஃப்ரைட் ரைஸ். உங்களுக்கு? மேகி. ஓகே, வேற? உனக்கு என்ன பிடிக்கும்? ஃப்ரைட் ரைஸ். வேற வேற என்ன பிடிக்கும்? பிரியாணி. பிரியாணி பிடிக்காது யாருமே இருக்க மாட்டாங்க. என்னம்மா? சிக்கன் ரைஸ். வெரி குட். சப்பாத்தி வித் பன்னீர். ஓகே, தோசை. நம்மள்ரா. அடுத்து தோசை. வேற? நூடுல்ஸ். ஐஸ்கிரீம். எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபேவரட் டிஷ் இருக்கா? இருக்கா இல்லையா? கண்டிப்பாக இருக்கும்ல. பிடிக்காத டிஷ் இருக்குது. என்ன டிஷ்? கோரஸ். எல்லோரும் புளிக்குழம்புன்னு சொல்லிடாதீங்க. சொல்லுங்க. சாம்பார். வேற என்னம்மா? பாவக்காய் குழம்பு. வெரி குட். பேரண்ட்ஸ் இதெல்லாம் கேட்டுக்கோங்க. உப்மா. அப்பாவோட தாக்கமா? வேற இதெல்லாம் பிடிக்காது இல்லையா? அதே மாதிரி இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த குட் சீக்ரெட் அண்ட் பேட் சீக்ரெட். இதில் வந்து நல்ல சீக்ரெட்ஸை நம்ம வச்சுக்கலாம். பேட் சீக்ரெட்ஸை கண்டிப்பாக யார்கிட்ட சொல்லணும்னா பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லணும். ஓகே, அது யார்கிட்ட நீங்கள் போய் சொல்வீங்க? இப்போ நான் இங்கே சில எக்ஸாம்பிள் வச்சுருக்கேன். ஓகே, நான் ஒவ்வொரு எக்ஸாம்பிளாக கேட்பேன். அதுக்கு யாராவது ஒருத்தவங்க எனக்கு ஆன்சர் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள். இப்போது ஒரு அங்கிள் வந்து சாக்லேட் தர்றேன் அப்படின்னு சொல்கிறார். ஓகே, எந்திரி. 1 by 1 யூ கேன் கம். ஸோ ஒரு அங்கிள் சொல்கிறாரு, நான் உனக்கு உன்னோட ஃபேவரட் சாக்லேட் என்ன? கிட்கேட்டா, மஞ்சா, பர்க்ஸா? என்ன பிடிக்கும்? கிட்கேட். சரி, நான் உனக்கு வந்து ஒரு ஜம்போ கிட்கேட் வாங்கி தரேன். இந்த கிட்கேட் நான் வாங்கி கொடுக்கும்போது நீ தனியாக சாப்பிட்ணும், வீட்டில் யாருக்குமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன். என்ன பண்ணுவ நீ? அம்மாட்ட கேட்டுட்டு வந்து வாங்கிக்கிறேன். அம்மா வேணான்னு சொல்லுவாங்கன்னு உனக்கு தெரியும். அப்போ நான் வேணான்றேன். ஓகே, வெரி குட். லெட் அஸ் கிவ் அ கிளாப் ஃபார் ஹிம். ஸோ உனக்கு ரொம்ப பிடிச்ச சாக்லேட் நான் உனக்கு தர்றேன் அப்படின்னு சொன்னால் கூட என்ன சொல்லணும்? வேணாம். இல்லைனா அம்மாட்ட கொடுங்க, நான் அம்மா கிட்டேருந்து வாங்கிக்கிறேன் அப்படி சொல்லலாம். ஓகே, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது கொடுக்குறாங்கன்னா அம்மா கிட்டேருந்து வாங்கிக்கிறேன். ஓகே, தென் இன்னொரு எக்ஸாம்பிள். யாராவது ப்ளீஸ் கம். ஓகே, ஸோ இப்போ உங்களோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்க, இங்கிட்டு வா, ரிலேட்டிவ் ஒருத்தவங்க சொல்கிறாங்க, அம்மா அப்பா இல்லாத இடத்துல நீ இருக்க. ஓகே, ஸோ ரிலேட்டிவ் வந்து உன்னை ஹக் பண்ணி கிஸ் பண்ணுறாங்க. நல்லா வளர்ந்துட்டியேடா, பெரிய பையனா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ வேணான்னு சொன்னதுக்கப்புறமும் திரும்பி திரும்பி உன்னைய வந்து பிடிச்சி கிஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணுவ? அம்மா சொல்லிடுவேன். அம்மாட்ட போய் சொல்லுவேன். அம்மா அங்கே இல்லை இல்லை. அப்போ என்ன பண்ணுவேன்? யார்ட்டையாச்சும் ஃபோன் வாங்கி கால் பண்ணுவேன். அவ்வளோ நேரம் இருக்குமாடா உனக்கு? ஓடிடுவேன். ஓடிடுவேன். ஓகே, சரி, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஆன்சர். கரெக்டாக ஜென்யூனாக சொல்கிறான். இப்போ ஒரு இடத்துல அம்மா அப்பா இல்லை, நம்ம சொந்தக்காரவங்க யாராவது வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏய் தம்பி நல்லா வளர்ந்துட்டடா, இங்கே வான்னு கூப்பிட்டு நல்லா டைட்டாக இருக்க கட்டி பிடிச்சி கணத்தில் அழுத்தமாக கிஸ் கொடுக்குறாங்க. உனக்கு பிடிக்கல அப்படின்னா என்ன பண்ணிடுவேன்? வேணாம் அப்படின்னு சொல்லுவேல்ல. சொன்னதுக்கப்புறமும் கிஸ் கொடுக்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? தள்ளி விட்டுறணும், அட்டாக் பண்ணிடணும், அட்டாக் மோடுக்கு போயிடணும். ஓகே, அது ஒரு கைண்ட் ஆஃப் டிஃபென்ஸ். நான் அதுக்கு என்ன பண்ணணுங்கிறத சொல்கிறேன். இப்போ இது ஒரு கொஸ்டினாக நம்ம அப்சர்வ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் பாப்பா யாராவது ஒரு ஆள் வா, வா நீ வா, இங்கே வா.
ஓகே, பேரண்ட்ஸும் நீங்கள் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுங்கள். நம்ம அதுக்கப்புறம் இதோட ப்ரொடெக்ஷன்ஸ் பற்றி பார்ப்போம். ஒரு நிமிஷம் கூப்பிட்றேன் உன்னையும். ஓகே, ஸோ இப்போ நீ வந்து கூப்பிட்றேன், எல்லாரையும் கூப்பிடுவேன். ஓகே, நீ வந்து கீழே கிரவுண்டில் விளாண்டுட்டு இருக்க. ஓகே, உங்கள் வீட்டுக்கு மாடியில் ஒரு வீட்டில் ஒரு அங்கிள் இருக்காங்கன்னு வச்சுக்கோ. மேலேருந்து ஒரு டவல் கீழே போட்டாங்க. ஓகே, நீ விளாண்டுட்டு இருக்க. பாப்பா அந்த டவலை எடுத்துக்கொண்டு வந்து மேலே கொடு அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணுவ? வந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவேன். வெரி குட். ஓகே, சிட் டவுன். ஸோ வீட்டில் ஆள் இல்லாதப்ப இல்லை நீங்கள் விளாண்டுட்டு இருக்கும்போது உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச பர்சன் கூட உங்களை வீட்டுக்கு கூப்பிட்றாங்க, மேலே வந்து இந்த டவல் எடுத்துக்கொடு இல்லை ஏதாவது ஒன்று கொடு அப்படின்னு சொல்லி உங்களை வீட்டுக்கு கூப்பிட்றாங்கன்னா என்ன பண்ணக்கூடாது? போகக்கூடாது. அம்மா கிட்ட கேட்டுட்டு அம்மா வந்து சொன்னாங்கன்னா நீங்கள் அந்த விஷயத்த செய்யலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த இடத்துல ஹெல்ப் பண்ணலைன்னா நம்ம வந்து நம்மளை பேரண்ட்ஸ் சரியாக வளர்க்கலன்னு சொல்லிடுவாங்களோ அப்படிலாம் யோசிக்க தேவையில்லை. ஸோ என்ன பண்ணலான்னா அந்த இடத்துல நம்மளுடைய சேஃப்டி தான் முக்கியம், ரைட்? ஸோ அப்போ தெரியாதவங்க ஏதாவது ஹெல்ப் கேட்டால் கூட என்ன பண்ணக்கூடாது? உடனடியாக பண்ணக்கூடாது. ஹெல்ப் பண்ணணும், ஆனால் உடனடியாக அந்த இடத்துல யோசிச்சுட்டு பண்ணணும். அந்த ஹெல்ப் அந்த இடத்துல தேவையா, அந்த இடத்துல நம்ம தனியாக போகணுமா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு பண்ணணும். ஓகே, ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ். தென் வா, ரொம்ப நேரமாக கேட்டுட்ருக்கு. ஸோ ஓகே, இப்போ உனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு வீட்டுக்கு என்ன சொல்கிறாங்க, அம்மா அப்பா வந்து நாங்கள் வெளியில் போகிறோம், நீ வந்து நாங்கள் வர்ற வரைக்கும் அவங்க வீட்டுக்கு போயிடுன்னு சொல்கிறான். உனக்கு அவங்கள பிடிக்கல. மேபி இதுக்கு முன்னாடி அவங்க உங்ககிட்ட ஹார்ஷாக நடந்தனால உனக்கு அவங்கள பிடிக்கல. இப்போ அம்மா சொல்கிறாங்க நான் வர்றதுக்கு 5 மணி ஆகும், நீ வர்ற வரைக்கும் அவங்க வீட்டில் போய் இருன்னு சொல்லிட்டு நீ என்ன சொல்லுவ அந்த இடத்துல? நான் போக மாட்டேன், என்னை விடுங்க, நான் ஃப்ரெண்டு வீட்டில் கூட இருந்துக்கிடுவேன், ஆனால் அவங்க வீட்டில் மட்டும் நான் இருக்கவே மாட்டேன். ஓகே, அவங்க வீட்டில் மட்டும் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுக்கிற இல்லையா? இந்த மறுக்கிறதுக்கான காரணத்தோட சொன்னேன்னா அம்மா புரிஞ்சுக்குவாங்க. இந்த இடத்துல நம்ம செய்கிறது என்னென்னா போக மாட்டேன்னு சொல்கிறோம், ஆனால் ஏன் போக மாட்டேங்கிறத சொல்கிறது இல்லை. ஸோ அந்த மறுக்கிறதுக்கான காரணத்தோடு சொன்னால் தான் அம்மாவுக்கு அது புரியும். ஓகே, ஸோ அப்போ இந்த மாதிரி எங்கெல்லாம் நம்ம சீக்ரெட் வச்சுக்கக்கூடாதோ அங்கெல்லாம் நம்ம அதை பேரண்ட்ஸ் கிட்ட என்ன பண்ணணும்? சொல்லணும். சொன்னோம்னா தான் நம்ம பேரண்ட்ஸ்க்கு நம்மளை பற்றி தெரியும். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் போட்டிருக்கேன். இப்போ என்ன பண்ணணும்? என்ன தங்கம், தண்ணியா போய் குடிங்க போங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நீங்கள் ஒரு இடத்துல உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதை என்ன செய்ய ட்ரை பண்ணணும்னா ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணணும். சே நோ. என்ன சொல்லியிருக்கேன்? சே நோ. எனக்கு இது பிடிக்கலை அப்படிங்கிறத நம்ம சொன்னால் தானே தெரியும். நம்ம இதுக்கு பிடிக்குதா பிடிக்கலாங்கிறது அவங்களுக்கு தெரியாது இல்லையா? நீங்கள் பிடிக்கலாங்கிறத எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தான் தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லணும்? சே நோ. அந்த விஷயத்தை ஸ்டாப் பண்ணு. உனக்கு பிடிக்காமல் யாராவது ஒன்றை டச் பண்ணாங்கனாலோ கிஸ் பண்ணாங்கனாலோ ஹக் பண்ணாங்களோ அதை வந்து பிடிக்கலைங்கிறத எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும், சத்தமாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லி மெதுவாக எனக்கு பிடிக்கலை அப்படிலாம் சொல்லக்கூடாது. எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டாக அதை அப்போஸ் பண்ணணும், ரைட்? ஃபஸ்ட்டு அதான் சே நோ லவுட் அண்ட் கிளியர். உனக்கு அது பிடிக்கலாங்கிறத நீ சத்தமாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணினாலே அந்த இடத்துல அது ஸ்டாப் ஆயிரும். அது ஒரு க்ரைமாக மாறாமல் அந்த இடத்துல அது என்ன ஆயிரும்? ஸ்டாப் ஆயிரும். அப்போ என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு பிடிக்கலன்னா நோ அப்படின்னு சத்தமாக சொல்லணும், கிளியர் அண்ட் லவுடாக சொல்லணும் ஃபஸ்ட். ஓகே, செகண்ட் வந்து அந்த இடத்த விட்டு வெளியில் போகிறதுக்கு ட்ரை பண்ணணும். யாரோ ஒருத்தர் சொன்னாலே ஓடிடுவேன் அப்படின்னு. என்ன பண்ணுவேன்? உடனே ஓடிடுவேன் அம்மா கிட்ட அப்படின்னு. அது ரொம்ப கரெக்டான ஆன்சர். ஸோ கிளாப் பண்ணுங்க அந்த தம்பிக்கு எல்லாரும். உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலை அப்படின்னா நம்ம எங்கே போகணும்? நம்மளோட சேஃப் ஜோன். இப்போ கேமில் விளாட்றீங்க, டேஞ்சர் ஜோன்லேருந்து சேஃப் ஜோனுக்குள்ளே போவீங்களா? அதே மாதிரி ஒரு இடத்துல உங்களுக்கு பிடிக்காதது நடக்குது அப்படின்னா இம்மீடியட்டாக என்ன பண்ணணும்? யூ ஷுட் ரன் ஆர் கோ டு அ சேஃப் ஜோன். பேரண்ட்ஸ் கிட்ட என்னம்மா ட்ரிக்கு வச்சுருக்கான், கமான். அட்டாக் அதெல்லாம் பண்ணக்கூடாது. நீ போ, WWF பாப்பியோ? சரி, ஓகே. அட்டாக் பண்ணுறதெல்லாம் தேவைப்படுற இடத்துல பண்ணிக்கலாம், பட் எல்லா இடத்துலையும் நம்ம அட்டாக் பண்ண முடியாது. ஒரு இடத்துல உனக்கு பிடிக்கல, இதெல்லாம் சிம்பிள். இப்போ வந்து நம்ம உண்மையிலே அவங்க நல்லெண்ணத்தோட கூட நம்மக்கிட்ட பழகிருக்கலாம். ஸோ நம்ம அவங்களையும் ஹர்ட் பண்ணக்கூடாது, தேவையில்லாமல் அப்படி யாரையும் நம்ம அடிக்கவும் கூடாது. ஓகே, அதுவும் லா படி தப்பு தான். ஸோ ஒரு இடத்துல உனக்கு பிடிக்கலன்னா உடனே பிடிக்கலங்கிறத சொல்லிவிட்டு எங்கே போகணும்? பேரண்ட்ஸ் கிட்ட. உங்களோட சேஃப் பிளேஸ் எதுவோ அங்கே போகணும். போனதோடு அது முடிஞ்சிருச்சா, அப்பாடி தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சி விட்டுருவீங்களா?
அதை சொல்லணும். அதை அம்மா கிட்ட சொல்ல தேவையில்லை நீங்கள் நினைக்கவே கூடாது. எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக என்ன பண்ணணும், சொல்லணும். ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ஸ்டாப், தென் யூ ஹேவ் டு கோ, தென் யூ ஹேவ் டு என்னது டெல்னா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லணும். நிறுத்தணும், அப்புறம் அந்த இடத்துல இருந்து வெளியில் போக ட்ரை பண்ணணும், அண்ட் மூணாவது நம்ம அதை சொல்லணும். எப்போ இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த இடத்துல ஏதாவது டவுட்ஃபுல்லாக இருக்குது, இவங்க நம்மக்கிட்ட சரியாக நடந்துக்கலன்னு உங்களுக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஹியூமன் இன்ட்யூஷன் எல்லாருக்குமே இருக்கும். பச்சை குழந்தையிலேருந்து எல்லாருக்கும் அந்த ஒருத்தர் நம்மக்கிட்ட எப்படி அணுகுறாங்கங்கிறத அனுமானிக்க முடியும். ஆனால் சில இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், ஏமாந்துருவோம். நம்மளுக்கு பிடிச்சது ஏதாவது அவங்க கையில் இருக்கும்ல. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு டாகை பக்கத்தில் கூப்பிட்றதுக்குன்னா ஒரு பிஸ்கெட் போட்டால் நம்ம டாக் பக்கத்தில் வந்துடுது. பிகாஸ் டாக் லைக்ஸ் பிஸ்கெட் இல்லையா? அதே மாதிரி வல்னரபிளாக இருக்கக்கூடியவங்களை ஈஸியாக ஏமாற்ற முடியும் அப்படிங்கிறத கல்ப்ரேட்ஸ் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க, சே நோ, தென் கோ. நோ ஃபஸ்ட் இங்கே என்ன போட்டிருக்கு, ஸ்டாப் அண்ட் கோ. அப்புறம் மூணாவது டெல். என்ன சொல்லணும், என்ன நடந்ததோ, அது பேட் சீக்ரெட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக அதை பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லணும். ஓகே, நவ் நெக்ஸ்ட் ஐல் கிவ் யூ 1 minute டைம். ஓகே, இப்போ எல்லாருக்கும் நம்ம போய் சொல்லணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? இப்போ அந்த இடத்துல அம்மாவோ அப்பாவோ இல்லை, நீ ஊருக்கு வந்து பாட்டி தாத்தா வீட்டுக்கு போயிருக்கேன்னு வச்சுக்கோ. லீவுக்கு எங்கே போயிருக்க, பாட்டி தாத்தா வீட்டுக்கு போயிருக்க. அம்மா கிட்ட போய் சொல்கிற வரைக்கும் அந்த சீக்ரெட்டை வச்சுருப்பியா? அப்போ என்ன பண்ணுவ, உடனே பாட்டிக்கிட்ட ஃபோனை வாங்கி எங்கள் அம்மா கிட்ட உடனே சொல்லிடுவேன் அப்படிங்க. வேற பாட்டி தாத்தா கிட்ட சொல்லலாம். ஓகே, ஸோ அப்போ நம்ம நம்பக்கூடிய யாராவது ஒரு 5 பர்சனை நம்ம லிஸ்ட்டில் வச்சுக்கணும். எல்லாருக்கும் எப்படி உங்கள் ஃபேவரட் கலர் இருக்குது, ஃபேவரட் டிஷ் இருக்கா, ஃபேவரட் டிஷ் இருக்குது, ஃபேவரட் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருப்பாங்க, எல்லாருக்கும் இருப்பாங்க தானே? ஃப்ரெண்ட்ஸே இல்லாமல் யாராவது இருக்கீங்களா? எல்லாருக்கும் ஃப்ரெண்ட் இருக்கா? எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. எல்லாருக்கும் எனிமீஸும் வச்சுருப்பீங்க, அப்படி தானே? அவன் தான்டா எனக்கு எனிமி அப்படின்னு வச்சுருப்பீங்க, அப்படி தானே? ஓகே, ஸோ இது மாதிரி எல்லாருக்கும் என்ன இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், எனிமீஸ் இருக்கும். அதே மாதிரி எல்லாரும் இன்றைக்கி என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, உங்களோட 5 ட்ரஸ்டட் அடல்ட்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு டைம் கொடுப்பேன், 1 minute வரைக்கும். நீங்கள் எல்லாரும் மனசை கண்ணை மூடிட்டு யோசிக்கிறீங்க. உங்களோட 5 ட்ரஸ்டட் பீப்புள். வாட் யூ மீன் பை ட்ரஸ்டட்? ட்ரஸ்ட்னா என்ன? என்னம்மா என் மேலே ட்ரஸ்ட்டே இல்லையாம்மா அப்படின்லாம் கேட்பாங்கல்ல. ட்ரஸ்ட்னா என்ன? நம்பிக்கை. நம்பிக்கைனா என்ன? நம்பிக்கைனா என்னம்மா? தப்பு செஞ்சிருக்க மாட்டேன்னு நம்புறது ஒரு நம்பிக்கை. இன்னொன்று, நம்ம தப்பே செஞ்சிருந்தா கூட நம்மளுக்கான பேக்கப் அண்ட் சப்போர்ட், நம்ம தெரியாமல் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா கூட நம்ம அப்பா அம்மா நம்மக்கிட்ட இருப்பாங்கல்ல, நம்மளை பார்த்துப்பாங்கன்னு நம்புகிறோம் இல்லையா? அதுதான் நம்பிக்கை. அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு 5 பேர் கண்டிப்பாக வேணும். யார் அவங்க அப்படின்னு சொல்கிறோம்னா ட்ரஸ்டட் அடல்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அந்த 5 பேர் யாராக இருக்கலாம்? அப்பா அம்மா இருக்கலாம், பாட்டி தாத்தாவாக இருக்கலாம், மாமா அத்தையாக இருக்கலாம், சித்தி சித்தப்பாவாக இருக்கலாம், போலீஸ் ஆஃபீஸராக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அட்வொகேட்டாக இருக்கலாம், டீச்சராக இருக்கலாம். உங்கள் ஸ்கூலில் உங்களுக்கு ஃபேவரட் மிஸ் இருப்பாங்கல்ல, சார் இருப்பாங்கல்ல. யாருக்கெல்லாம் இருக்காங்க ஃபேவரட் மிஸ் அண்ட் ஃபேவரட் சார்? எல்லாருக்கும் இருக்காங்களா? தம்பி உனக்கு இல்லையாடா? இருக்காங்களா? ஆனால் சொல்ல மாட்டியா? எல்லாருக்கும் ஃபேவரட் டீச்சர்ஸ் இருப்பாங்கல்ல. எந்த மிஸ் ரொம்ப பிடிக்கும்? இங்கிலீஷ் மிஸ். உனக்கு? கம்ப்யூட்டர் சயின்ஸ் மிஸ். ஓகே, இங்கிலீஷ் மிஸ். உனக்கு? மேக்ஸ் மிஸ், சயின்ஸ் மிஸ், சயின்ஸ் மிஸ், வேற சயின்ஸ் மிஸ், வேற எல்லாருக்கும் ஃபேவரட் டீச்சர்ஸ் இருப்பாங்க இல்லையா? அந்த ட்ரஸ்டட் பீப்புளில் யார் இருக்கலாம்? டீச்சர்ஸும் இருக்கலாம். ஓகே, எல்லாரும் கண்ணை மூடுங்க. இப்போ கண்ணை மூடிட்டு உங்களோட 5 ட்ரஸ்டட் அடல்ட் யார் அப்படின்னு 1 அப்படின்னு யோசிங்க. 1ல் அம்மா, இல்லை 1ல் அப்பா, செகண்ட் வந்து அம்மா, 3வது அண்ணே, இல்லை மாமா, அப்படி யாராவது யோசிக்கலாம். எல்லாரும் அது மாதிரி யோசிங்க. 5 ட்ரஸ்டட் அடல்ட் யாருன்னு யோசித்து முடிச்சுட்டு கை தூக்குங்க பார்ப்போம். யோசித்து முடிச்சிட்றா அதுக்குள்ளேயா? டேக் 1 minute, திரும்பி நல்லா யோசி. நம்மளுக்கு நல்ல ட்ரஸ்டட் அடல்ட் யார் இருக்கா நம்ம வீட்டில் அப்படின்னு யோசிங்க. அவள்கிட்ட சொல்ல வேணாண்டா, நீயா யோசி. யோசிச்சிட்டிங்களா? யோசிச்சிட்டிங்களா? நீங்கள் யோசிச்சிட்டிங்களா? நீங்களும் யோசிச்சிட்டிங்களா? யார் யோசித்தீங்க? எந்திரிங்க, இங்கே வாங்க, கம் ஹியர்.
இவர் தான் இப்போ நான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். இங்கே வாங்க. 5 பேர் யோசித்துட்டிங்களாடா அதுக்குள்ளே? 5 பேர், 5 கவுண்ட் பண்ண தெரியுமா? டேக் 5 fingers. ஓகே, 5 people யோசித்துட்டிங்களா? யோசித்தீங்களா இல்லையா? 5 பேர் யோசிக்கலையா? சரி உட்காந்து யோசிங்க. ஓகே, நீ யோசிச்சிட்டியா? வா. சரி நான் கூப்பிட்றேன். கமான். பேரண்ட்ஸ் உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கா? இல்லை, உங்களுக்கான செஷன் இருக்குது. இவங்களுக்கு கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிவிட்டு வில் கோ. ஓகே, 5 trusted adult. ஓகே. மம்மி, அக்கா, ஃப்ரெண்டு, டீச்சர். இன்னும் ஒன்று வரணுமே. 5 தான், 4 தான் சொல்லியிருக்கேன். நான். நீயே உன்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்குவியா? ஓகே, 5 trusted adult. கம் யார் சொல்கிறேன். ஒரு 5 பேர். ஓகே, கம். எல்லாரும் அது மாதிரி யோசிச்சிருக்கீங்களா? யாரெல்லாம் இன்னும் யோசிக்கல கை தூக்குங்க. யாரெல்லாம் யோசிக்கல? எல்லாரும் யோசித்துட்டீங்களா? சொல்லு. டேடி, அக்கா, டீச்சர், ஃப்ரெண்டு, தாத்தா. ஓகே. பாப்பா நீனு யோசித்துட்டியா? கம் இங்கே வாங்க, சொல்லுங்க பார்ப்போம். தம்பி இங்கே வா, கையை தூக்கிட்டு நிற்காத. யாரெல்லாம்? அம்மா, அப்பா, அண்ணே. அம்மா, அப்பா, அண்ணே 3 பேர் வந்துட்டாங்க. இன்னும் 2 பேர் வேணும். யார் அவங்க? அக்கா. வேற யார் இருக்காங்க? மிஸ் யார் இருக்காங்களா? 4 பேர் தான் இருக்காங்களா? ஓகே, சரி ஓகே. வா. கடக்கடன் ஃபாஸ்டா வா, டக்குன்னு சொல்லு. அம்மா, சித்தி, சித்தப்பா, அப்பா, அண்ணே. ஓகே, வெரி குட். வா. அப்பா கிடையாது. சித்தப்பா, அண்ணி. யாரு? வேற யாரு? 5 பேர் யோசிச்சேன்னு சொன்னேன். தாத்தா. வேற? அம்மாச்சி. ஓகே. அப்பாட்ட அடி வாங்கியிருக்க, அதனால தான் அப்பா ட்ரெஸ்ல கிடையாது அப்படின்னு. எஸ், கம். சரி ஓகே, கம். ஓகே. அப்பா, அம்மா, தம்பி, டீச்சர். அடல்ட்னு சொன்னேனே, தம்பி அடல்ட்ல வருவாங்களா? அடல்ட்னா என்ன? பெரியவங்க. ஓகே. தம்பி, டீச்சர், அப்புறம் எங்கள் அம்மா. ஓகே, வா. ஸோ எல்லாரும் அந்த மாதிரி யோசிச்சிருக்கீங்களா? 5 adults. அம்மா, அப்பா, மாமா, டீச்சர், சித்தப்பா. ஓகே, வெரி குட். சித்தப்பா இல்ல, கிராணி. கிராணியும் பாட்டி ஒன்று தானே. இங்கே வா. சரி வா. ஓகே, இந்த கேம் முடிய போகுது. கமான். எஸ். அம்மா, மாமா, தாத்தா, பாட்டி, எங்க தமிழ் சார். வெரி குட். ஓகே, லெட் அஸ் கிவ் a round of applause to அபினாஷ். ஏன்னா 5 பேருமே அடல்ட்டாக அவன் தான் சொல்லியிருக்கான். நிறைய பேர் அண்ணன் தம்பிலாம் சொன்னீங்கல்ல. அடல்ட்னா என்ன அர்த்தம்? பெரியவங்க. உங்களோட பிரச்சனையை தைரியமாக ஹேண்டில் பண்ணக்கூடியவங்க யார் அப்படின்னா அடல்ட் தான். ஸோ இந்த 5 ட்ரஸ்டட் பீப்புள்ஸ் கிட்டையுமே நம்ம என்ன பண்ணலாம்? 5 ட்ரஸ்டட் பீப்புள்கிட்டையும் சாக்லேட் வாங்கலாம். அப்படி தானே யோசித்தேன், யாரெல்லாம் சாக்லேட் வாங்கி கொடுப்பா அப்படின்னு. இந்த 5 ட்ரஸ்டட் பீப்புள்ஸ்லேயே என்ன பண்ணலாம்? நம்ம எல்லாத்தையும் ஷேர் பண்ணலாம். இந்த 5 பேரும் ஏன் ட்ரஸ்டட் பீப்புள் அப்படின்னு சொல்கிறோம்னா, இவங்க தான் நம்மளுக்காக எப்போ வேணால் வரக்கூடியவங்க. இப்போ உனக்கு ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னா உடனே மாமா வருவாங்க, உடனே தாத்தா வருவாங்க, உடனே அப்பா வருவாங்கன்னு உனக்கு தோணுதில்ல. அதனால தான் அவங்கள நம்ம என்ன சொல்கிறோம்? ட்ரஸ்டட் பீப்புள்னு சொல்கிறோம். ரைட்டா? ஸோ அப்போ அந்த 5 ட்ரஸ்டட் பீப்புளையும் நம்ம மைண்டில் எப்பயுமே வச்சுக்கணும். இந்த 5 பேரோட நம்பரையும் ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் அப்பா அம்மாவோட நம்பர் தெரியும் இல்லையா? எமர்ஜென்சியில் அப்பா அம்மாவுடைய நம்பர் தெரியும். பட் இந்த 5 ட்ரஸ்டட் பீப்புள்ஸையுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இவங்கக்கிட்ட நம்ம எப்போ வேணால் என்ன பண்ணலாம்? ஏதாவது ஒரு ஆபத்து இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை ஓப்பனாக சொல்லணும். அம்மா கிட்ட சொல்கிறதுக்கு சங்கடமாக இருந்துச்சுன்னா மாமா கிட்ட சொல்லலாம். இல்லை மாமா கிட்ட சொல்ல சங்கடமாக இருந்துச்சுன்னா தாத்தா கிட்ட சொல்லலாம். இந்த 5 பேரில் யார்கிட்ட வேணால் நம்ம என்ன பண்ணலாம்? ரிக்வெஸ்ட் கிடையாது, உன்னோட ப்ராப்ளம் என்னங்கிறத சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு தேவையான
பேசிக் திங்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சாலே ஓரளவுக்கு நம்மளால் சேஃபாக இருக்க முடியும். நம்மளால் ப்ரொடெக்டடாக இருக்க முடியுமா? ஒரு ப்ராப்ளம் வந்தால் முதல் என்ன பண்ணணும்? சே நோ. தென் யூ ஷுட் கோ. தென் யூ ஷுட் டெல். யார்கிட்ட சொல்லணும்? பேரண்ட்ஸ் அண்ட் ட்ரஸ்டட் அடல்ட்ஸ். யாரெல்லாம் நீங்கள் நம்புறீங்களோ, யாரெல்லாம் நம்ம நம்பகத்துக்கு பாத்தியமானவங்களோ அவங்கக்கிட்ட நம்மளால் சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம சைட்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த பிரச்சனையை நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ இந்த செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கு? என்ன புரிஞ்சிருக்கு? நான் என்ன சொன்னேன்? குட் டச் பேட் டச் கிடையாது. என்ன சொல்லணும்? நோ டச் ஃப்ரம் நெக் டு நீஸ். நோ டச் ஃப்ரம், சத்தமா சொல்லுங்க. நோ டச் ஃப்ரம் நெக் டு நீஸ். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ணணும்? குட் சீக்ரெட். குட் சீக்ரெட் என்ன பண்ணிக்கலாம்? வச்சுக்கலாம். ஓகே, பேட் சீக்ரெட்ஸ். ஓகே, ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நோ. எப்படி சொல்லணும்? லவுடா கிளியராக சொல்லணும். நோ அப்படின்னு சொல்லணும். ஓகே, தென் யூ ஹாவ் டு டெல். ஓகே, டெல் யார்கிட்ட? டெல் பேரண்ட்ஸ் கிட்ட. ஓகே, ட்ரஸ்டட் பீப்புள்ஸ் கிட்ட சொல்லணும். ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து இந்த ஆக்டை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது. இந்த மாதிரி நீங்கள் இருந்தாலே என்னவா இருக்கலாம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்மளால் ஒரு சேஃப் ஜோனில் இருக்க முடியும். ஓகே, தென் நீங்கள் அப்படியே போயிட்டு பின்னாடி இருக்கலாம். நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் பேசலாம். ஓகே, பேரண்ட்ஸ் கொஞ்சம் முன்னாடி வர முடியுமா? இல்லை வி கேன் ஜஸ்ட் அப்படியே இருக்கீங்களா? ஓகே, ஆமாம், கொஞ்சம் கஷ்டம்தான், கீழே கிரவுண்டில் உட்கார்றது கஷ்டம். ஓகே, நான் முன்னாடி வந்துக்கிறேன். மேம், பிள்ளைங்க விளையாடுறதுனா கூட விளையாடலாம். அவங்களுக்கு ப்ளே ஜோன் இருந்தால், ஏன்னா உங்களோட குழந்தைங்கள வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணுறீங்களான்னு தெரியல எனக்கு. பட் நீங்கள் நிறைய பேரண்டிங் செஷன்லாம் அட்டன் பண்ணியிருப்பீங்க ஆல்ரெடி ஸ்கூல்ஸ்லாம் இல்லையா? தம்பிங்களா கொஞ்சம் குவைட். ஓகே, பேரண்டிங் செஷன்லாம் அட்டன் பண்ணியிருக்கீங்களா ஸ்கூல்ஸில்? பேரண்டிங் செஷன் அட்டன் பண்ணியிருப்பீங்களா ஸ்கூல்ஸில்? ஓரியன்டேஷன், பேரண்டிங் இண்டக்ஷன் செஷன், ஓரியன்டேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நிறைய ஸ்கூலில் பேரண்ட்ஸ் டீச்சர் அசோசியேஷன் ஒன்று இருக்கா? உங்கள் பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூல்லலாம் அது இருக்கா? பேரண்ட்ஸ் டீச்சர் அசோசியேஷன் இருக்குங்களா? எத்தனை பேர் ஸ்கூலில் இருக்குது? இல்லை, நீங்களும் கொஞ்சம் பேசுனீங்கன்னா தான், நான் மட்டும் தனியாக பேச முடியாது. எஸ், பேரண்ட்ஸ் டீச்சர் அசோசியேஷன் இருக்குது. பிடி மீட்டிங் போகிற பழக்கம் இருக்கா? பேரண்ட்ஸ் மீட்டிங் போகிற பழக்கம் இருக்கா எல்லாருக்கும்? ஓகே, பிடிஏ இருக்குது. ஆமாம், ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் பிடிஏ இல்லை, ஆனால் பிடி மீட்டிங்னு வைப்பாங்க. ஓகே, ஸோ பெரும்பாலும் பேரண்ட்ஸ் டீச்சர், நான் வந்து ஒரு 2 ஸ்கூலில் வந்து அசோசியேஷன் கவுன்சிலராக இருந்திருக்கேன் முன்னாடி. ஸோ அதனால் பெரும்பாலும் பேரண்ட்ஸ்க்கும் இந்த மாதிரி இண்டக்ஷன் ப்ரோக்ராம் கொடுப்போம். இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது குழந்தைங்க லெவலில் அவங்களுக்கு எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியுங்கிறத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணோம். ஆக்சுவலாக ஆக்டை பற்றின விழிப்புணர்வுகள் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியாது, பேரண்ட்ஸ்க்கு தான் கொடுக்கணும். ஏன்னா நிறைய இடத்துல வந்து இங்கே நடக்கக்கூடிய பல இஷ்யூஸ்க்கு காரணம் வந்து லேக் ஆஃப் அவேர்னஸ் தான். நிறைய பேருக்கு அதை பற்றின விஷயங்கள் தெரியாததுனால தான் அந்த பிரச்சனைகள் தொடருது. அதை தடுக்கிறதுக்கு நம்ம தரப்புலையும் நம்ம முயற்சி எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன இனிஷியேட்டிவ் தான் இது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்கில் பெரும்பாலும் பேரண்ட்ஸஸ் வந்து டீச்சர்ஸ் கிட்ட எதை பற்றி பேசுகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? படிப்பு. என் பிள்ளை நல்லா படிக்கணும், போன மாதத்தை விட இந்த மாதம் 10 மார்க் கம்மி ஆகிட்டான் மேக்ஸில், டிவி பார்க்குறான், எப்போ பார்த்தாலும் ஃபோன் வச்சுருக்கான், வேறு மத்தியானம் சாப்பாடை பாதி கொண்டு வந்துடுறான், அப்புறம் என் பிள்ளைக்கு போர்டு மறைக்குது, நடுவில் உட்கார மாட்டேங்குது, பின்னாடி உட்கார வைக்காதீங்க முன்னாடி உட்கார வைங்க, அப்புறம் கிளாஸில் வந்து யாரோ ஒரு பையன் அவனை டெய்லி அடிக்கிறான், அவனை கொஞ்சம் என்னென்னு பாருங்கள். இந்த மாதிரி விஷயத்தை தான் பெரும்பாலும் என்ன பண்ணுறோம், பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்கில் நம்ம பேசுகிறோம். அப்படி தானே? இது தவிர வேறு ஏதாவது பேசுகிறோமான்னா கிடையாது. பெரும்பாலும் யாரும் பேசுகிறதில்ல. எப்படா மீட்டிங் முடியும், எப்போ நம்மளை விடுவாங்க, அடுத்த வேலைக்கு போகணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய சிச்சுவேஷனில் 2 பேரண்ட்ஸும் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது காலத்தின் கட்டாயம். கண்டிப்பாக நம்ம வேலைக்கு போனால் தான் பிள்ளைங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்ய முடியுது. அதெல்லாம் நம்ம வந்து மாற்றிக்கவே முடியாது. என்னோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, பேரண்டிங்னா என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பேரண்டிங்? குழந்தைங்கள வளர்த்தெடுக்கிறோம் அப்படிங்கிறது பேரண்டிங் சொல்கிறோம் இல்லையா? அது எதை நோக்கி நம்ம வளர்த்தெடுக்கிறோம்? என்ன காரணத்துக்காக நம்ம பேரண்டிங்கை வந்து என்ன இதில் கொண்டு போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சும்மா உங்களுக்கு மனசில் தோணுனதை சொல்லுங்கள்.
குழந்தைங்களுக்கு என்ன அமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அவங்களுடைய வெரி குட். அவங்கள ஒரு நல்ல குடிமகனாக வளர்க்கணும், அவங்களோட ஃப்யூச்சரை சிறப்பாக அமைச்சு கொடுக்கணும், அவங்கள ஒரு சொசைட்டல் ரெஸ்பான்சிபிள் கிட்டாக சமுதாய பொறுப்புடைமையோடு வளர்க்கணும். வேற யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது. சரியான பாயிண்ட். தன்னிச்சையாக அவங்க இயங்கணும். வேற நல்ல பிஹேவியர், நல்ல சிறந்த ஒழுக்கம், சிறந்த பண்புகளோடு அவங்க வளர்க்கணும். இது எல்லாருமே நம்ம யோசிக்கிறோம். இது தவிர நம்ம பட்ட கஷ்டத்தை நம்ம பிள்ளைங்க படக்கூடாது, நம்ம தான் கஷ்டப்பட்டு வளர்ந்துட்டோம், நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு எல்லா பேரண்ட்ஸ்க்கும் ஆசை இருக்கும். நம்ம பிள்ளைங்க கேட்குறத வாங்கி கொடுக்குற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு நிலைமை இருந்தால் போதும் அப்படின்னு தான் நம்ம கடவுள்கிட்ட வேண்டுறோம். அப்போ இந்த மாதிரி எதிர்பார்ப்பு எல்லாமே பேரண்டிங்கில் இருக்குது. எல்லா பேரண்ட்ஸுமே பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல சுமூகமான சமூக சூழலை கொடுக்கணும்னு நினைக்கிறோமா இல்லையா? அந்த மாதிரி ஒரு பாதையை அமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் ஆய்வுகள் படின்னு சொல்கிறாங்க, சில அறிவியல் பூர்வமான சில ஆராய்ச்சிகள் படி சொல்கிறாங்க, பேரண்டிங் அப்படிங்கிறது ஒரு சரியான பாதையை அமைச்சு கொடுக்கறது கிடையாது. பேரண்டிங்கிறது என்ன கிடையாது? சரியான பாதையை அமைச்சு கொடுக்கறது கிடையவே கிடையாது. அப்போ என்னதுன்னா, இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பாதைக்கு உங்கள் பிள்ளையை தயார்படுத்துறது தான் பேரண்டிங். இப்போ உங்களால் இந்த சொசைட்டி ஏதாவது மேஜிக் பண்ணி மாற்ற முடியுமா? இந்த சொசைட்டியில் ஆல்ரெடி எல்லாமே இருக்குது. இந்த சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி பிள்ளையை நீங்கள் தயார்படுத்துறதுக்கு பேர் தான் பேரண்டிங். அப்போ நம்ம எல்லா விஷயத்தையும் பிள்ளைங்களுடைய நாலேஜுக்கு கொண்டு போகாமல் நிறைய பேரண்ட்ஸ் வந்து படிப்பு இல்லை ஸ்போர்ட்ஸ், ஏதோ ஒரு இது படிப்பு ஸ்போர்ட்ஸு வீடு ஒழுக்கம் சாப்பாடு ஹெல்த், இதை பற்றி மட்டும்தான் நம்மளுடைய பேரண்டிங்குள்ளே நம்ம வச்சுருக்கோமே தவிர, இந்த சொசைட்டியில் வரக்கூடிய டேஞ்சர்ஸ், இந்த சொசைட்டியில் வரக்கூடிய அப்யூசஸ், இதை எப்படி ஹேண்டில் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த பேரண்ட்ஸும் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது இல்லை, பெரும்பாலும் சொல்லிக் கொடுக்கறது இல்லை. இதுக்கு ரீசன் என்னென்னா, நம்ம வந்து பிள்ளைங்கள்ட்ட இதை எப்படி போய் சொல்கிறது, பிள்ளைங்களுக்கு இதை புரிஞ்சுக்கிற தன்மை இல்லை அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். நம்மளை பொறுத்தளவு அவங்க இப்போயும் குழந்தைங்கள் தான். எங்கள் அம்மா இப்போயும் என்னை பாப்பா தான் கூப்பிடுவாங்க. நான் வெளியில் போய் ஊராக பேசுவேன், 10,000 பேர் இருந்தால் கூட நான் வந்துட்டு பேசிட்டு வருவேன். ஆனால் வீட்டில் ஏதாவது சொன்னேன்னா எங்கள் அம்மா உனக்கு தெரியாது பெசாமரு அப்படிம்பாங்க. எங்கள் அம்மாவுக்கு நான் குழந்தை தான். அப்படி தான் எல்லா பேரண்ட்ஸுக்குமே அவங்க பிள்ளைங்க கடைசி வரைக்கும் அவங்களுக்கு பிள்ளைங்களாக தான் பார்க்குறாங்க. ஆனால் இந்த சமுதாயம் அவங்கள பிள்ளைங்களாக பார்க்கல. நம்ம கண்ணில் 3 வயசு குழந்தையாக தெரியக்கூடிய ஒரு குழந்தை ஒரு காமுகனுடைய கண்ணுக்கு வேறு மாதிரி தெரியுது இல்லையா? ஸோ அப்போ நம்ம பேரண்டிங் அப்படிங்கிறது என்ன கிடையாதுன்னா, ஒரு சுலபமான வழியை, சுலபமான பாதையை, நல்ல ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் லைஃபையோ இல்லை அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன்ஸாக மட்டும் அவங்கள வளர்க்குறது கிடையாது. இங்கே எக்ஸிஸ்டிங் சிஸ்டமுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள நம்ம விஜிலண்ட்டாக ட்ரெயின் பண்ணுறது. ஸோ அதுவும் சேர்ந்தது தான் எதில் வருது அப்படின்னா பேரண்டிங்கில் வருது. ஸோ அஸ் அ பேரண்ட்டாக நம்ம எவ்வளோ விஜிலண்ட்டாக இருக்கோம், நம்மளுக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குது. இப்போ நிறைய எல்லாருமே நியூஸ் பார்க்குறோம், உங்கள் எல்லாருக்குமே சில பொதுவான விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? போக்சோ சட்டம் பற்றி நிறைய நியூஸில் கேசஸ் பார்க்குறோம். பார்க்கும்போது சில நேரத்தில் நியூஸை டக்குன்னு ஸ்கிப் பண்ணிடுவோம். அதை பார்க்குற அளவுக்கு கூட நம்மளுக்கு மனசு வந்து கடினமானதாக இல்லை. சில இடத்துல நம்ம அதை கடந்து போயிடுறோம். அதை பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது. யாரோ ஒரு இடத்துல அது நடக்கிறது தான், இருந்தாலும் அதை பார்க்கும்பொழுது மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. அதை நம்ம கடக்கணும்னு நினைக்கிறோமே தவிர, அதை நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம் அந்த சிச்சுவேஷன் அப்படிங்கிறத யோசிக்கல. யாருக்கோ நடக்கும் பொழுது அது ஒரு பிரச்சனை, அது நம்ம வீட்டில் நடக்கும் பொழுது அது ஒரு பெரிய மன வலி. ஸோ அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம தயாராக இருக்கோமா? அந்த தயார் நிலை அப்படிங்கிறது வந்து எந்த பேரண்ட்ஸ்கிட்டையும் இல்லை. நான் நிறைய வழக்குகள்லையும் பார்த்துருக்கேன், நிறைய NGO மூலிமா கவுன்சிலிங்ஸ் கொடுக்கும்போது பார்க்குறேன். விக்டிமுடைய பேரண்ட்ஸ் வந்து, அதாவது பாதிக்கப்பட்ட குழந்தைகளுடைய பேரண்ட்ஸ் வந்து இதை பற்றின எந்த விதமான ஒரு நாலேஜும் அவேர்னஸும் இல்லாமல் தான் இருக்காங்க பெரும்பாலான வழக்குகள். ஸோ போக்சோ சட்டம் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்கக்கூடிய சட்டம். இதை ஏன் நம்ம இவ்வளோ இன்றைக்கி பேசுகிறோம், இதை ஏன் நம்ம பேசணும், இந்த டாப்பிக்கை பற்றி பேசினாலே வந்து ஏன் இதெல்லாம் போய் பேசுகிறாங்க, இதை பேசாமே இருக்கலாம்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இதை ஏன் பேச வேண்டிய அவசியம் வந்திருக்கு அப்படின்னா, சமீப காலமாக, அதாவது 2000க்கு அப்புறமே வந்து லாக்டவுனுக்கு அப்புறம் இன்னும் அதிகமாகவே வந்து குழந்தைங்களுக்கு எதிரான செக்ஷுவல் அப்யூசஸ் நடந்துகிட்ருக்கு. நேஷ்னல் க்ரைம் ரெக்கார்ட் பீரோன்னு ஒன்று இருக்குது, NCRB அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நேஷ்னல் க்ரைம் ரெக்கார்ட் பீரோவுடைய ஆண்டு அறிக்கையில் வந்து இந்தியாவில் என்னென்ன மாதிரி குற்றங்கள் வருது அப்படிங்கிறத பற்றின ஒரு புள்ளி விவர பட்டியல் வந்து வெளியிடுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த புள்ளி விவர பட்டியலின்படி பார்த்திங்கன்னா, இந்தியாவில் பெருகி வரும் குற்றங்கள், அதிகமாக நடக்கக்கூடிய க்ரைம்ஸ் என்ன அப்படின்னா 2 தான். ஒன்று
விமனுக்கு அகெயின்ஸ்டாக நடக்கக்கூடிய அப்யூசஸ், பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்கள். இன்னொன்று குழந்தைகளை டார்கெட் பண்ணக்கூடிய குற்றங்கள். குழந்தைகளை டார்கெட் பண்ணக்கூடிய குற்றங்கள் நிறைய இருக்குது. அதில் ஒன்று தான் வந்து இந்த செக்ஷுவல் அஃபென்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இன்றைக்கி காலையில் பேப்பரில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இன்றைக்கி எல்லாரும் பேப்பர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காலையில் ஃபஸ்ட்டு பேஜில் பேப்பரில் போட்டிருந்தாங்க, நார்த் இந்தியாவிலேருந்து குழந்தைகளை வந்து, பிறந்த குழந்தைகளை வந்து ரொம்ப இது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் பீப்புளுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைங்களை பர்ச்சேஸ் பண்ணி தமிழ்நாட்டிலையும் ஆந்திராலையும் அவங்கள மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ்க்கு பிறக்கக்கூடிய குழந்தைங்கள அவங்கக்கிட்டேருந்து காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து இங்கே ஒன்று அடாப்ஷன் கொடுக்கறது, இல்லை அவங்கள வந்து வேறு டிராஃபிக்கிங் மாதிரி விஷயங்களுக்கு பயன்படுத்துறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி குழந்தைகளை சார்ந்த குற்றங்கள் இங்கே நிறைய நடந்துகிட்ருக்கு. அப்போ இந்த குற்றத்தை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஏற்கனவே சட்டங்கள் இருந்தாலும், அவங்க எல்லாருக்குமே பழைய சட்டங்கள் தெரியும்னு நினைக்கிறேன். ஐபிசியெல்லாம் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நிறைய சட்டங்கள் ஏற்கனவே இருக்குது. இருந்தால் கூட இப்போ இந்த மாதிரி குற்றங்கள் அதிகமாக நடக்கிறனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, குழந்தைங்களுக்கான சில சிறப்பு சட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான சட்டம் தான் என்ன அப்படின்னா, இந்த போக்சோ அப்படிங்கிற சட்டம், ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன்ஸ் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ். ஸோ செக்ஷுவல் அப்படின்னாலே உங்களுக்கு பாலினம் சார்ந்த குற்றங்கள் அப்படின்னு சொல்கிறோம். குழந்தைகளுக்கு எதிராக நடத்தக்கூடிய பாலினம் சார்ந்த குற்றங்களை மட்டும்தான், அதாவது குழந்தைகள் மேலே இருக்கக்கூடிய துஷ்பிரயோகங்கள், இதுக்கெல்லாம் ஏற்கனவே வந்து ஐபிசியில் இத்தனை செக்ஷன் இருக்குது. பழைய இது 100 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்த சட்டம், இந்தியன் பீனல் கோடுன்னு சொல்லுவோம். இந்த சட்டத்தில் நிறைய செக்ஷன்ஸ் வந்து பெண்களுக்கும் குழந்தைகளுக்கான பாதுகாப்புக்கு இருக்குது. ஆனாலும் குற்றத்தை நம்மளால் கட்டுப்படுத்த முடியல. அப்போ இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு ஒரு சட்டம் தெரிஞ்சிருக்கும். பழைய ஐபிசிக்கு பதிலாக இப்போ என்ன கொண்டு வந்துட்டாங்கன்னா, பாரதிய சாட்சிய அதிநியம் சொல்லிட்டு பிஎன்எஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சட்டத்தில் அந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா குழந்தைகளை கடத்துறது, குழந்தைகளை வந்து சுரண்டலுக்கு தூண்டுறது, அப்புறம் குழந்தைகளை வந்து பிச்சை எடுக்க பயன்படுத்துறது, குழந்தைகளை வந்து பாலியல் தொழிலில் உட்படுத்துறது, குழந்தைகளை வச்சு ஆபாச புகைப்படங்கள் எடுக்கிறது, இது எல்லாத்தையும் வந்து குற்றமாக ஆக்கியிருக்காங்க. இந்த சட்டமும் இருக்குது. இது தவிர இந்த சிறப்பு சட்டம் இருக்குது. ஏன் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி என்சிஆர்பியுடைய புள்ளி விவர தரவுப்படி அதிகமாக நடக்கக்கூடிய குற்றங்கள் குழந்தைகளுக்கு எதிராக பார்த்திங்கன்னா பாலியல் வன்புணர்வு சம்மந்தமான குற்றங்கள் தான். அதுலேயும் நம்ம நினைப்போம் பெண் குழந்தைகளுக்கு தான் நடக்குது அப்படின்னு. கிடையவே கிடையாது. ஆண் குழந்தைகளுக்கு எதிராகவும் பாலியல் சார்ந்த குற்றங்கள் இந்தியாவில் நடந்துகிட்ருக்கு. ஆனால் விகிதாச்சாரத்தில் பார்த்திங்கன்னா பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக இருக்குது. 98% வந்து பெண் குழந்தைகளுக்கு எதிராகவும் வெறும் 2% வந்து ஆண் குழந்தைகள். அங்கங்கே ஓரிரு இடங்களில் ஆண் குழந்தைகளுக்கு எதிராகவும் பாலியல் குற்றங்கள் நடக்குது. இப்போ நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு ஜென்ரல் மித் இருக்குது. என்னென்னா, பொம்பளை பிள்ளைங்க வச்சுருக்கவங்க தான் பயப்படணும், ஆம்பளை பிள்ளைங்க வச்சுருக்கவங்க பயப்பட தேவையில்லைன்னு. ஆண் குழந்தைகளுக்கு எதிராகவும் பாலியல் குற்றங்கள் நடக்கும் பொழுது அது உயிரிழப்பு வரைக்கும் போயிருக்கக்கூடிய வழக்குகள் இங்கே நடந்திருக்கு. உசிலம்பட்டியில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க பேப்பரில், ஒரு ஆடு மேய்க்கிற பையனை வந்து ஒரு விமன் அப்யூஸ் பண்ணி 12 வயசு பையன் கண்டினியூஸாக அப்யூஸ் பண்ணுறதுனால இறந்தே போயிட்டான். ஸோ அப்போ ஆண் குழந்தைகளுக்கு எதிராகவும் இந்த மாதிரி குற்றங்கள் நடக்கப்படுது. அப்படிங்கிறனால தான் இந்த சட்டத்தை வந்து ஒரு ஜென்ரல் நியூட்ரல் ஆக்டாக கொண்டு வந்துடுறாங்க. அப்படின்னா என்ன, இரு பாலினருக்கும் பொருந்தும். ஆண் குழந்தை பெண் குழந்தைங்கிற வேறுபாடு இல்லாமல் பிறந்ததுலேருந்து 18 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய இரு பாலினத்திற்கும் பொருந்தக்கூடிய ஒரு சிறப்பு சட்டமாக இந்த சட்டத்தை கொண்டு வர்றாங்க. அண்ட் இதில் பதியப்பட்ட வழக்குகளின் அந்த தரவுப்படி அதிகபட்சமாக பெண் குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இப்போ இதில் அப்யூஸ் அப்படிங்கிற வார்த்தையை திருப்பி சொல்கிறோம். குழந்தைகளுக்கு எதிரான அப்யூஸ், என்ன கைண்ட் ஆஃப் அப்யூஸ்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? பாலியல் சார்ந்த குற்றங்கள் தவிர வேறு என்ன மாதிரியான அப்யூசஸ் இருக்குது அப்படின்னா, இதில் வந்து குற்றத்தை வரையறைப்படுத்தியிருக்காங்க. அதாவது ஒரு குழந்தைய உடல் ரீதியாக தாக்கும் பொழுது அதில் பல்வேறு நிலைகளில் அதிகபட்சமாக நடத்தக்கூடிய தாக்குதல் அப்படிங்கிறத கடுமையான பாலியல் தாக்குதல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பாதுகாப்பு அதிகாரியே அதை நடத்தும் பொழுது அதுவும் ஒரு கடுமையான குற்றமாக பார்க்கப்படுது. அதே மாதிரி ஒவ்வொரு நிலையிலையும் அந்த வெறும் அசால்ட்னா என்ன, ஹாரஸ்மெண்ட்னா என்ன, அப்யூஸ்னா என்னன்னு சொல்லிட்டு இந்த சட்டத்துக்கு கீழே வகைப்படுத்தியிருக்காங்க. ஸோ அப்போ ஒரு குழந்தைய வந்து என்ன முறையில் அவங்க அப்ரோச் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து குற்றத்தினுடைய தன்மை மாறும், அதுக்கான பனிஷ்மெண்ட்டும் மாறும். அதிகபட்ச தண்டனையாக 20 ஆண்டுகள் வரைக்கும், மரண தண்டனை வரைக்கும் கொடுக்கக்கூடிய பிரிவுகள், கடுமையான சட்டங்கள் வந்து இந்த போக்சோ ஆக்டில் நம்மளுக்கு இருக்குது. ஆனால் நடைமுறையில் அது ஏன் ஃபெயில் ஆகுதுங்கிறதையும் நான் சொல்கிறேன். இப்போ இந்த சட்டத்தில் உள்ள அப்யூசஸ் பற்றி இதில் இருக்குது, ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணுங்கள்.
அதாவது ஊடுருவிய பாலியல் தாக்குதல் அப்படிங்கிறது ரொம்ப கடுமையான குற்றமாக பார்க்கப்படுது. அதுவே ஒரு போலீஸ் அதிகாரியோ இல்லை ஒரு டீச்சரோ இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலில் டாக்டரோ யாருடைய பாதுகாப்பில் அந்த குழந்தை இருக்காங்களோ அவங்களே அப்யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த இடத்துல கடுமையான ஊடுருவிய பாலியல் தாக்குதல் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து செக்ஸுவல் அசால்ட் அப்படிங்கிறது தான் பாலியல் தாக்குதல். அடுத்ததாக பாலியல் தொந்தரவு இல்லைன்னா துன்புறுத்தல் கொடுக்கறது, அப்புறம் ஆபாச படங்களுக்காக குழந்தைகளை பயன்படுத்துறதாக வகைப்படுத்தியிருக்காங்க. ஓகே, இதெல்லாம் வந்து செக்ஷனில் உள்ள அந்த கிளாசிஃபிகேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரியான இதை நம்ம எப்படி வந்து அப்யூஸை பிரிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு சில கிளாசிஃபிகேஷன் நடைமுறையில் எப்படி இருக்குது. இப்போ செக்ஷனில் என்ன இருக்குங்கிறது நீங்கள் பார்த்தீங்க. இது நடைமுறையில் எப்படி இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு கேட்டகரி வந்து உடல் ரீதியான துன்புறுத்தல், பெண்களையோ இல்லை சின்ன குழந்தைங்களையோ இல்லை வந்து பையங்களையோ வந்து உடம்புல ஏதாவது அப்யூஸ் ஏற்படுத்துறது, ஃபிசிக்கலாக அப்யூஸ் ஏற்படுத்துறது அப்படிங்கிறது, தவறான இடத்துல தொடுறது, அவங்களுடைய ப்ரைவேட் பார்ட்ஸை வந்து இது பண்ணுறது, இல்லை அவங்களுக்கு வந்து முத்தம் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உடல் சார்ந்த அப்யூசஸாக பார்க்கப்படுது. அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா உணர்வு சார்ந்த இமோஷ்னல் அப்யூஸ். இமோஷ்னல் அப்யூஸ் அப்படின்னா ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம் அப்படிங்கிற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம் அப்படிங்கிற வேர்டு இது வந்து நடைமுறையில் நடந்த ஒரு வழக்கினுடைய வார்த்தை. உச்சநீதிமன்றம் இதை வந்து இது பண்ணாங்க, இன்டர்பிரட் பண்ணாங்க. என்ன அப்படின்னா, ஒரு குழந்தைய கடத்துகிற ஒரு குழந்தைய ஒருத்தர் கடத்திட்டு போய் அந்த குழந்தைக்கு சாப்பாடு போட்டு அந்த குழந்தை கூட விளையாடி அந்த குழந்தைகிட்ட அன்பாக இருக்கிறார். இப்போ இந்த குழந்தை தன்னை கடத்தின ஒருத்தர் மேலே ரொம்ப மரியாதையாக மாறிடு. அந்த குழந்தையால் அவர்கிட்டருந்து வெளியில் வர முடியாது. இந்த குழந்தையோட இமோஷ்னல் பாண்டை க்ரியேட் பண்ணி இந்த பிச்சை எடுக்க வைக்கிறாங்க இல்லையா குழந்தைங்கள, பெரும்பாலும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி கைவிடப்பட்ட குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் கொடுத்து குழந்தையோட ஒரு இமோஷ்னல் பாண்டை க்ரியேட் பண்ணிடுவாங்க. இவங்க இல்லைன்னா நம்மளால் இருக்கவே முடியாது. இந்த இமோஷ்னல் அப்யூஸ்க்கு அதிகமாக உள்ளாக்கப்படுறவங்க பார்த்தீங்கன்னா அப்டக்டட் சில்ட்ரன்ஸ், கடத்தப்படுற குழந்தைகளும், அபேண்டட் சில்ட்ரன்ஸ், கைவிடப்பட்ட குழந்தைகளும், டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இருக்காங்கல்ல, குடும்பத்தினால் கைவிடப்படுறவங்க, அவங்கள வந்து நான் தான் உனக்கு இனிமேல் எல்லாமே, என்கிட்ட இருந்தேன்னா உனக்கு சாப்பாடு கிடைக்கும், ட்ரெஸ் கிடைக்கும், நீ நல்லா இருக்கலாம், உனக்கு தேவையானதெல்லாம் நீ செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு இமோஷ்னல் பாண்டை க்ரியேட் பண்ணி அதன் மூலிமா அந்த குழந்தைய அப்யூஸ் பண்ணுறது. ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ இமோஷ்னல் அப்யூஸ். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கல் அப்யூஸ். எக்கனாமிக்கல் அப்யூஸ் அப்படிங்கிறது பொருளாதார ரீதியாக, நீ நான் சொல்கிறத கேட்டேன்னா தான் உனக்கு இது கொடுப்பேன், இல்லாட்டினா உனக்கு இது கிடையாது, உனக்கு சாப்பாடு கிடையாது, ட்ரெஸ்ஸு வாங்கி தர மாட்டேன், காசு தர மாட்டேன், படிக்க வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பொருளாதார ரீதியான ஒரு நெருக்கடி கொடுத்து ஒபே பண்ண வைக்கிறது. அதை நம்ம இமோஷ்னல் அப்யூஸ் அப்படிங்கிறோம். அண்டு முழுக்க செக்ஷுவலாக அவங்கள பயன்படுத்துறது செக்ஷுவல் அப்யூஸ். அண்டு விர்ச்சுவல் அப்யூஸ், இதுதான் இப்போ பெருகி வரக்கூடிய குற்றம், மெய்நிகர் தவறாடல் அப்படின்னு சொல்கிறோம். விர்ச்சுவல் அப்யூஸ் அப்படின்னா இப்போ பெரும்பாலும் எல்லா குழந்தைகளுக்கும் ஃபோன் கையில் நம்ம கொடுத்துட்றோம். நிறைய இடங்களில் நான் பார்க்குறேன், கை கால் முளைச்ச குழந்தைங்களுக்குலாம் கையில் ஃபோன் இருக்குது. ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட போனால் கூட பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, குழந்தை கையில் ஒரு ஃபோனை கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்றாங்க. அந்த குழந்தை என்ன பார்க்குதுங்கிறத அவங்க கவனிக்கிறாங்களா, இல்லை குழந்தைக்கு ஒரு பேரண்டல் கண்ட்ரோல் உள்ள ஒரு ஃபோன் கொடுக்குறாங்களாங்கிறது நம்மளுக்கு தெரியல. ஸோ அப்போ அந்த இடத்துல என்ன சான்சஸ் இருக்குது அப்படின்னா, இந்த விர்ச்சுவல் வேர்ல்டில் குழந்தைங்க யார்கிட்ட பேசுகிறாங்க, என்ன பண்ணுறாங்கங்கிறது தெரியாத ஒரு சூழலில் பேரண்ட்ஸும் இருக்காங்க. எனக்கு ஒரு வழக்கு வந்துச்சு, ஒரு தெரிஞ்ச ஒரு நண்பர் மூலிமா. அவங்களோட மகள் வந்து 11ஆம் வகுப்பு படிச்சுட்ருக்காங்க. ஸோ அப்போ 11ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு பொண்ணு என்ன பண்ணியிருக்கு, 10th லீவில் வந்து போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு ஃபோன் கையில் கொடுத்துருக்காங்க. அவள் வந்து ஸ்னாப்சாட்டு, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக் எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு எல்லாத்துலேயும் அக்கௌண்ட் வச்சு ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ணேன்னு ஜாலியாக இருந்திருக்கா. இந்த பொண்ணு வந்து இருக்கிறது விருதுநகரில். சென்னையில் வேலை பார்க்குற ஒரு பையன் கூட வந்து இன்ஸ்டாகிராமில் சேட் பண்ணி கடைசி வந்து அந்த பையன் வந்து அந்த பொண்ணை வந்து பிளாக்மெயில் பண்ணி அவளோட ப்ரைவேட் பிக்சர்ஸ் எல்லாம், தனிப்பட்ட முறையில் அவள் எடுக்கக்கூடிய படங்கள், நியூட் பிக்சர்ஸ்லாம் வாங்கி அதை வச்சு அவளை வந்து த்ரெட்டன் பண்ணி, நான் சொல்கிறத நீ கேட்கணும், இல்லைன்னா நான் இதெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணிடுவேன் நெட்லன்னு சொல்லிட்டு பயமுறுத்திருக்கான். இது எப்படி பாசிபிள் அப்படின்னா, இந்த விர்ச்சுவல் வேர்ல்டு அப்படிங்கிறது பேரண்ட்ஸால் பார்க்க முடியாத ஒரு உலகம். இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டை தான் நீங்கள் பார்க்குறீங்க. நேரில் உங்கள் குழந்தைங்க என்ன பேசுகிறாங்க, யார்கிட்ட பேசுகிறாங்கிறத உங்களால் பார்க்க முடியும். ஆனால் விர்ச்சுவல் வேர்ல்டில் உங்கள் குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க, யார்கிட்ட பேசுகிறாங்க, யார்கிட்ட பழகுறாங்கிறத உங்களால் பார்க்க முடியாது. அப்போ அதிகமான குழந்தைகள் அப்யூஸ் ஆகிறதுக்கு இன்றைக்கி காலகட்டத்தில் ஒரு பெரிய காரணமாக இருக்கிறது என்னென்னா, இந்த விர்ச்சுவல் வேர்ல்டு அப்படிங்கிறது முன்பின் அறிமுகம் இல்லாதவங்களுக்கு
அவங்களுடைய புகைப்படங்கள் அனுப்புகிறதோ இல்லை கேம் விளாட்றதோ. இப்போ நிறைய வந்து குரூப் கேமிங்ஸ் இருக்குது, அதெல்லாம் பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்க சான்ஸ் இல்லை. பட் நிறைய குழந்தைங்களுக்கு கேட்டிங்கன்னா தெரியும், அவங்களே இங்கேருந்து டேக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு லிங்க் அனுப்பி ஆன்லைனில் விளாட்றாங்க. அப்போ அந்த ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க என்ன டிமாண்ட் பண்ணாலும் இந்த குழந்தைங்க செய்வாங்க அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்காக. ஸோ அந்த மாதிரி ஒரு விர்ச்சுவல் டிமாண்ட் மூலிமா விர்ச்சுவல் அப்யூஸ் ஏற்படுத்துறது, அதுதான் நம்ம விர்ச்சுவல் அப்யூஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் அதுக்கப்புறம் ரிலீஜியஸ் அப்யூஸும் இருக்குது. ரிலீஜியஸ் அப்யூஸ் நீங்கள் நிறைய நியூஸில் பார்க்குறீங்க. மதம் சார்ந்த இடங்களுக்கு சில இடத்துல குழந்தைங்களை கூட்டு போகும் பொழுது அங்கே இருக்கக்கூடியவங்க வந்து அப்யூஸ் பண்ணுறாங்க. எங்கள் வீட்டில் வேலை பார்க்குற வேலைக்காரம்மா வந்து அவங்க பேத்தி வந்து ஹாஸ்டலில் சேர்த்துருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் வந்து லீவ் சொன்னாங்க, எனக்கு ஃபோன் பண்ணி, அக்கா நான் இந்த மாதிரி பாப்பாவுக்கு உடம்பு முடியல, ஹாஸ்டலில் இருக்கேன், நான் போய் கூப்பிட்டு வரணும், லீவ் சொல்லியிருக்கேன் அப்படின்னு. சரி ஓகே எடுத்துக்கோங்கன்னு. அடுத்த நாள் வந்துடுவாங்கன்னு பார்த்தேன், அடுத்த நாள் வரல. என்னாச்சு அப்படின்னு, இல்லை பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, இன்றைக்கும் வெளில போகிறேன் அப்படின்னாங்க. 3வது நாள் ஃபோன் பண்ணி இன்றைக்கும் லீவுன்னாங்க. எனக்கா 3 நாள் லீவ் போட்டிருக்கீங்க, என்ன விஷயம், பாப்பாவுக்கு என்ன செய்யுது உடம்புக்கு அப்படின்னு கேட்டால், இல்லை ரொம்ப வயிறு வலிதின்னு சொன்னால், வயிறு வலி தாங்க முடியலன்னு அழுதுருப்பா போல், ஸ்கூல்லேருந்து வந்து கூட்டு போக சொல்லிட்டாங்க, நான் கூட்டு வந்தேன். நாள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, போய் தொக்கை எடுக்க போகிறேன்னு எங்கேயோ கூட்டு போயிருக்காங்க. அடுத்த நாள் என்ன பண்ணியிருக்காங்க, எதையோ பார்த்து பயந்துருச்சுன்னு மந்திரிக்கு கூட்டு போயிருக்காங்க. ஸோ 3வது நாளும் வந்து வயிறு வலி சரியாகலை. நான் வந்து சொன்னேன், நீங்கள் வந்து போக வேண்டியது ரிலீஜியஸ் பிளேஸ் கிடையாது, நீங்கள் வந்து எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, ஆனால் அதை சயின்டிஃபிக்கலாக நீங்கள் அணுகணும் அப்படிங்கிறனால நீங்கள் டாக்டர்கிட்ட கூட்டு போய் காட்டுங்க அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு குடலில் வந்து ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆகி புண்ணாக இருக்குது. இது தெரியாமல் அவங்க ஒரு இடமா கூட்டு போய் மந்திரிக்கிறேன்னு சொல்லிட்டு மாறி மாறி அந்த குழந்தைய அலக்கழிச்சிருக்காங்க. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, இது ஒரு பாசிபிலிட்டி. ஒரு குழந்தைய நம்ம ஒரு மதம் சம்மந்தப்பட்ட இடத்துக்கு கூட்டு போகும் பொழுது அந்த குழந்தைய அவங்க எப்படி அணுகுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. நிறைய இடங்களில் குழந்தைங்களை அப்யூஸ் பண்ணுறது அங்கேயும் நடக்குது. அதை நம்ம ரிலீஜியஸ் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், ரிலீஜியஸ் அப்யூஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி குழந்தைகளுடைய உடல் மனம் அல்ல உணர்வுகள் ரீதியாக பாலியல் சம்மந்தப்பட்ட தொல்லைகள் ஏற்படுத்துது அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அப்யூசஸ் அப்படின்னு சொல்கிறோம். தென் ஆன்லைனில் நம்ம இப்போ சொன்ன மாதிரி ரீசெண்டாக பார்த்திங்கன்னா டிஜிட்டல் அப்யூஸ் அதிகமாக இருக்குது. டிஜிட்டல் மீடியாவில் வந்து அன்னோன் பர்சன்ஸ் கூட சேட் பண்ணுறது, ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணுறது, இதனால் உள்ள கான்சிக்வன்ஸ், அதாவது நிறைய இடத்துல குற்றம் நடக்கும்பொழுது தான் நம்மளுக்கு அது வெளியில் தெரியுது. ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லா குற்றத்துலையுமே, அது எப்படிப்பட்ட குற்றமாக இருந்தாலும் சரி, எல்லா குற்றத்துலையுமே விக்டிமுடைய ரோல் அந்த குற்றத்தில் இருந்திருக்கும். விக்டிம்னா யார்? பாதிக்கப்பட்டவங்களுடைய பங்களிப்பு இல்லாமல் எந்த குற்றமும் நடக்கிறது இல்லை. அது திடீர்னு நடந்தால் கூட சரி, அதில் விக்டிமோட கான்ட்ரிபியூஷனுங்கிறது என்னென்னா, ஒன்று அறியாமை, இன்னொன்று அந்த இடத்துல அலட்சியப்படுத்துறது, இன்னொன்று தனிப்பட்ட தகவல்களை வெளியில் கொடுக்கறது. இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் விக்டிமுடைய ரோல் இருந்திருக்கும். அதனால தான் நம்மளோட சோஷியல் ஸ்டிக்மா எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு பிரச்சனை வெளியில் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், குற்றம் செஞ்சவங்களை யாரும் பார்க்க மாட்டாங்க, விக்டிமை தான் பார்ப்போம். அதுக்கு பேர் விக்டிமைசேஷன்னே ஒரு விஷயம் நாங்கள் லாவில் சொல்கிறோம். விக்டிமைசேஷனா என்ன? குற்றம் செஞ்சவங்களவே மறுபடியும் குற்றவாளி ஆக்குறது. நீ ஏன் அந்த இடத்துக்கு போன, நீ என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருந்த, அத்தனை மணிக்கு உனக்கு என்ன பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் யாரால் குற்றம் நடந்ததோ அவங்கள விட்டுட்டு குற்றத்துக்கு உட்பட்ட பாதிக்கப்பட்டவங்கள தான் நம்ம திரும்பி திரும்பி என்ன பண்ணுறோம், காயப்படுத்துகிறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி டிஜிட்டல் மீடியாவில் குழந்தைங்க அறிந்தும் அறியாமல் ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா அதனுடைய விளைவாக நான் சொல்கிற மாதிரி எந்த குற்றமாக இருந்தாலும் சரி, அந்த குற்றத்தில் கண்டிப்பாக யாருடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கும், விக்டிமோட கான்ட்ரிபியூஷன் இருக்கும். விக்டிம் ஏதாவது செஞ்சனால தான் அந்த குற்றம் நடந்திருக்கும். அப்போ இனிஷியல் ஸ்டேஜில் அதை தவிர்த்து என்ன பண்ணியிருக்கலாம், வெளியில் வந்திருக்கலாம். இன்னொன்று, நிறைய இடத்துல பேரண்ட்ஸ் வந்து சுற்றி இருக்கக்கூடிய பீர் ப்ரெஷர்ஸ்க்கு பயந்து குழந்தைங்கள த்ரெட்டன் பண்ணி சொல்லாத வெளியில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இதெல்லாம் நம்ம கடக்க முயற்சி பண்ணால் மட்டும்தான் இந்த குற்றங்கள் வந்து ஒரு சரியான தீர்வு நம்மளுக்கு கிடைக்க முடியும். இப்போ நிறைய இடத்துல பேரண்ட்ஸோடைய கம்பல்ஷனால் பிள்ளைங்க கம்ப்ளைண்ட்டை என்ன பண்ணிடுவாங்க, கொடுக்க மாட்டாங்க. போக்சோ ஆக்டை பொறுத்தளவு ஒன்ஸ் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னா அதை விட்ராவும் பண்ண முடியாது, காம்ப்ரமைஸும் பண்ண முடியாது. இப்போ மற்ற குற்றங்களில் இப்போ பண மோசடி இல்லை ஏதாவது ஒரு செக்கு டிசானர் ஆகுது அப்படின்னா இதெல்லாம் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம், சமரசமாக அதை முடிச்சுக்கலாம். ஆனால் போக்சோ வழக்குகளை பொறுத்தளவு என்ன பண்ண முடியாது, காம்ப்ரமைஸும் பண்ண முடியாது, விட்ராவும் பண்ண முடியாது. ஒன்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆகிடுச்சினாலே இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் ஆகும், அடுத்தது ட்ரையலுக்கு போகும். அதுக்குன்னு சொல்லி சிறப்பு நீதிமன்றங்கள் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதன்படி தண்டனைகள் வந்து வழங்கப்படும். இதில் யாரெல்லாம் குற்றவாளி அப்படிங்கிறத வரைப்படுத்தியிருக்காங்க இந்த சட்டத்தில். தப்பு செஞ்சவங்க மட்டும் குற்றவாளி கிடையாது, குற்றம் செய்தவரும் குற்றவாளி, குற்றம் செய்ய முயற்சித்தவர், யாராவது இப்போ அந்த குழந்தைய அப்யூஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னா கூட அவங்களும் யார் தான், அக்யூஸ்டு தான். ஓகே, ஸோ குற்றம் செய்ய முயற்சித்தவர், குற்றம் செய்ய உடந்தையாக இருந்தவர். ஒரு விஷயம் நடக்குது, ஒருத்தர் கூடவே இருக்காரு, அவர் என்ன பண்ணுறாரு, அதை ஃபெசிலிட்டேட் பண்ணுறாரு.
உடந்தையாக அப்படின்னா ஒரு 4-5 பேர் சேர்ந்து செய்யும் பொழுது ஒருத்தர் அதில் உடந்தையாக இருக்காருன்னா அவருக்கும் அதே தண்டனை, அதே குற்றம். அண்ட் குற்றத்தை புகார் செய்யாமல் இருக்கிறதுமே இந்த சட்டத்துக்கே குற்றம். இதுதான் ரொம்ப முக்கியமான டிஃப்ரென்ஸாக நான் பார்க்குறேன். இப்போ நிறைய இடத்துல ப்ராப்ளம் நடக்குது, நம்ம அதை ஈஸியாக கடந்து போயிடுறோம் இல்லையா? இந்த ஆக்டுக்கு கீழே ஒரு குழந்தைய அப்யூஸ் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். இல்லை ஒரு குழந்தைய ஒருத்தர் வந்து தரதரன்னு கூட்டிகிட்டு போகிறாரு, இல்லை வந்து வண்டியில் வச்சு கூட்டிகிட்டு போகிறார், அந்த பிள்ளை அழுதுகிட்டே போகுது, நம்ம அதை பார்த்துட்டு அலட்சியமாக விட்டுறோம். அந்த பிள்ளை ஹெல்ப் கேட்குது, நம்ம அதை கண்டுக்காமல் விட்டோம் அப்படின்னா நம்மளும் இந்த சட்டத்துக்கு கீழே குற்றவாளி தான். அதாவது குற்றம் நடக்கிறது தெரிஞ்சு அதுக்கான சாத்தியக்கூறிகள் இருந்தும் அதை கம்ப்ளைண்ட் பண்ணாமல் தவிர்க்கக்கூடிய நபரையும் இந்த சட்டத்தில் குற்றவாளியாக ஆக்குறாங்க. அப்படி இருக்கிறனால கம்ப்ளைண்ட் வரும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை வச்சுருக்காங்க. பட் நிறைய பேர் ப்ராக்டிக்கலாக அதையும் அவாய்ட் பண்ணுவாங்க. தென் மேண்டேட்ரி ரிப்போர்ட்டிங்கான பனிஷ்மெண்ட் நான் சொன்ன மாதிரி ஒருவேளை சொல்லலை அப்படின்னா அப்போ அதுக்கும் வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் லாவாக இருக்குது. ஸோ இவ்வளோ டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்கிற அளவுக்கு டைம் இருக்குமான்னு தெரில எனக்கு. நான் சிம்பிளி எவ்வளோ நேரம் வரைக்கும் பண்ணலாமா? 1 o'clock. ஓகே, நான் முடிச்சிடுறேன். அதுக்குள்ளே யாருக்காவது பசிக்குதுன்னா யூ கேன் கோ. ஓகே, ஸோ இங்கே வந்து யார்கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும்? இப்போ ஒரு பிரச்சனை உங்களுக்கு தெரிய வந்துருச்சு, எங்கே ரிப்போர்ட் பண்ணணும்? நம்ம முன்னாடி நான் பேசின மாதிரி பொதுவாக எல்லாருக்குமே போலீஸ் ஸ்டேஷனோ கோர்ட்டோ போகிறதுக்குள்ள ஒரு சின்ன தயக்கம் இருக்குது. அது ஏன்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா நாங்கள் டெய்லி வந்து கோர்ட்டுக்கு போய் எங்களுக்கு பழகிச்சு. கோர்ட்டுக்கு போகலைன்னா தான் எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். நம்ம பொதுவாக இருக்கிறவங்களுக்கு வந்து கோர்ட்டுக்கு போகிறது ஒரு மாதிரி இருக்கும். இன்றைக்கி கோர்ட்டுக்கு போகிறதுன்னா அன்றைக்கி ஒரு பயம் வந்துடுது ஆட்டோமேட்டிக்காக. நான் பார்த்துருக்கேன், நல்ல பெரிய ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருப்பாங்க, இல்லை ஒரு பேங்க்கில் ஹையர் போஸ்ட்டில் இருப்பாங்க. ஒரே ஒரு கோர்ட் சம்மன் காப்பி வந்துச்சுன்னா பயம் வந்துடும். மேடம் எனக்கு சம்மன் வந்திருக்கு மேடம். எஸ், 100க்கு ஃபோன் பண்ணி சொன்ன உடனே அது கம்ப்ளைண்ட்டாக மாறுமானா கிடையாது. பக்கத்து வீட்டுக்காரன் வந்து காலையில் வந்து என் வீட்டு முன்னாடி தண்ணி ஊற்றிட்டாங்கிறதுக்காக கூட 100க்கு ஃபோன் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட 100க்கு கால் பண்ணுவாங்க. பட் எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளைண்ட்டாக மாற்ற மாட்டாங்க. குற்றத்தை விசாரித்து 2 பக்கமும் கேட்டுட்டு சப்போஸ் அது காக்னிசபிள் அஃபென்ஸாக இருந்துச்சுன்னா ரிட்டன் கம்ப்ளைண்ட் வாங்கி அதை ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க கோர்ட்டில், போலீஸ் ஸ்டேஷனில் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த ஆக்டில் எங்கெல்லாம் நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் அப்ரோச் பண்ணலாம். அதே மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்து டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் யூனிட் அப்படின்னு இருக்கும், CWCன்னு சொல்லுவாங்க, சைல்டு வெல்ஃபேர் கமிட்டியோட இது. ஸோ அங்கே CWCக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளான, நீங்கள் 100க்கு ஃபோன் பண்ணுறீங்கல்ல, அதே மாதிரி குழந்தைகளுக்கு எதிரான எந்த தவறாக இருந்தாலும் 1098 அதான் சைல்ட் லைனோட நம்பர். இது இந்தியா ஃபுல்லாக டோல் ஃப்ரீ. சொல்லப்போனால் இந்த நம்பர் தான் ஆக்டிவாக நிறைய இடத்துல வந்து க்ரைம்ஸை ப்ரிவென்ட் பண்ணியிருக்கு. 1098 அப்படிங்கிற நம்பரு. கேரளாவில் ஒரு பொண்ணு வந்து சைல்டு மேரேஜுக்கு உட்படுத்தப்பட்டு 11 வயசு குழந்தை, அதுவே யார்கிட்டையோ ஒரு வந்த கெஸ்ட்டுகிட்ட ஒரு ஃபோனை கொடுங்க ஒரு நிமிஷம் வாங்கி 1098க்கு ஃபோன் பண்ணி எனக்கு 11 வயசு தான் ஆகுது, எனக்கு வீட்டில் கட்டாய திருமணம் பண்ணுறாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி இம்மீடியட்டாக அடுத்து 1 ஹவரில் போய் மேரேஜை ஸ்டாப் பண்ணி அந்த பொண்ணை ரெஸ்கியூ பண்ணி சோஷியல் கமிட்டிக்கு இது பண்ணிட்டாங்க. ஸோ நிறைய இடத்துல வந்து இன்ஸ்டண்ட்டாக நடக்கக்கூடிய விஷயம் சுலபமாக எது நம்மளால் உடனே அணுக முடியும் அப்படின்னா அது சைல்ட் லைன் மூலிமா பண்ணலாம் 1098. அதே மாதிரி ஸ்டேட் லெவல் கமிஷன் இருக்குது அண்ட் நேஷனல் கமிஷன், NCPCR சொல்கிறோம். அந்த மாதிரி ஸ்டேட் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் விமன் ரைட்டும் இருக்குது, நேஷனல் லெவல் கமிஷன் இருக்குது. இதெல்லாம் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக சிறப்பாக ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள். இங்கே நான் ஒரு சார்ட் மாதிரி கொடுத்துருக்கேன். அதாவது போலீஸ் அப்ரோச் பண்ணுறதுக்கு 100 அண்ட் அவர் சொன்னார் ஆல்ரெடி. ஸோ 100 வந்து ஆக்சுவலாக பொதுவான ஒரு தளம். 100ல் நம்ம எதுக்கு வேணால் கால் பண்ணலாம். அதாவது நீங்கள் எமர்ஜென்சியாக உங்களுக்கு உடனே சப்போர்ட் வேணும்னா 100. அந்த நம்பர் ஞாபகம் வச்சுக்கிற ஈஸியாக இருக்குங்கிறக்கா 100 கொடுத்துருக்காங்க. கண்ட்ரோல் ரூம் போய் அங்கேருந்து லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் போகும். அது எதுக்கு வேணால் நம்ம இப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுனாலும் நம்ம 100க்கு ஃபோன் பண்ணலாம், எல்லா பிரச்சனைக்கும் பண்ணலாம். அவங்க அங்கேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா செக்ரிகேட் பண்ணி இது என்ன கம்ப்ளைண்ட்டு, இது எந்த ஸ்டேஷன் ஜூரிஸ்டிக்ஷன் வருதோ அந்த ஸ்டேஷன்லேருந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அண்ட் 1098 வந்து ஸ்பெசிஃபிக்காக ஃபார் சைல்டு லா, சைல்டு ப்ரொடெக்ஷனுக்காக பண்ணக்கூடியது. அண்ட் விமன் அண்ட் சில்ட்ரன் 2 பேருக்குமே 181 அது வந்து ஒரு காமனான ஒரு நம்பர். தென் யூ கேன் காண்டாக்ட் த CWC ஆர் டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் டிஃபென்ஸில் நம்ம கம்யூனிகேட் பண்ணலாம். இதெல்லாம் அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. தென் இதில் என்னெல்லாம் இருக்கணும், இப்போ நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம், நீங்கள் வந்து பேரண்ட்டாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. எனி பர்சன் கேன் மேக் அ கம்ப்ளைண்ட். ஒரு தேர்ட் பர்சன் கூட என்ன பண்ணலாம், ஒரு குழந்தைக்கு எதிரான ஒரு அவதூறு நடக்குது அப்படின்னா கம்ப்ளைண்ட் இனிஷியேட் பண்ணலாம். அந்த கம்ப்ளைண்ட்டில் வந்து குழந்தையோட டீட்டெயில் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, பேர் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, எதுவுமே இருக்கணும் அவசியம் இல்லை. சம்பவம் நடந்த இடம், சம்பவம் நடத்தப்பட்ட விதம், சம்பவத்தை செய்த நபர் தெரிஞ்சிருந்தா, இல்லை தெரியாத நபர்னா அப்படின்னா முன்பின் அறியாத நபர் அப்படிங்கிறதையே நம்ம மென்ஷன் பண்ணி கொடுக்கலாம். உங்களோட டீட்டெயில்ஸே நீங்கள் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த கம்ப்ளைண்ட் வந்து ஆஃப்லைன்லேயும் பண்ணலாம், ஆன்லைன்லேயும் பண்ணலாம். அதாவது இப்போது காக்னிசபிள் அஃபென்சஸ் எல்லாத்துக்குமே வந்து ஆன்லைனில் 0 FIRனு ஒன்று இருக்குது. இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா உங்கள் ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு தானே போவீங்க. அண்ணா நகரில் வீடு இருக்குது அப்படின்னா அண்ணா நகர் போலீஸ் ஸ்டேஷன் போகணும்.
தல்லாகுளம்ல இருக்குன்னா தல்லாகுளம் போலீஸ் ஸ்டேஷன் போகணும்னு சொல்லுவோம். ஆனால் இந்த 0 FIRங்கிறது இந்தியா ஃபுல்லாக எங்கேருந்து வேணால் நம்ம பிரச்சனைக்கான இன்ஸ்டண்ட்டான கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய ஒரு தளம். அது வந்து சிறப்பாக பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் தான் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நேஷ்னல் கமிஷன் ஃபார் விமன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்டு வெல்ஃபேர்னு ஒன்று இருக்குது, கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்டு வெல்ஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து ஆன்லைன் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஆன்லைனில் இப்போ நீங்கள் ஜஸ்ட் ஒரு இது அப்ளை பண்ணுற மாதிரி, கேஸ் சிலிண்டர் அப்ளை பண்ணுற மாதிரி நீங்கள் வந்துட்டு போயிட்டு இந்த லொக்கேஷனில் இப்படி நடந்திருக்கு. இன்ஃபேக்ட் நான் சொன்னேன், என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்களுக்கு அவங்களோட டாட்டருக்கு ஒரு சைபர் பிளாக்மெயில் வந்துட்டே இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் வந்து ஒரு ட்ரையலாக ட்ரை பண்ணி பார்ப்போம், நீங்கள் வந்து ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவங்க ஆன்லைனில் போயிட்டு இந்த ஃபோன் நம்பர்லேருந்து இந்த மாதிரி வந்து த்ரெட் மெயில்ஸ் வருது, அவங்க வந்து மைனர் டாட்டர் அப்படிங்கிறத ஆன்லைனில் மெயில் போட்ட உடனே அடுத்த 1 மணி நேரத்தில் அவங்களுக்கு லோக்கல் ஜூரிஸ்டிக்ஷன் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் பண்ணி அந்த பொண்ணை ப்ரொடியூஸ் பண்ண சொல்லலை, எந்த நம்பர்லேருந்து மெசேஜ் வருதோ அந்த நம்பருடைய IMEI நம்பர் வச்சு அந்த யார் அனுப்புனாங்கிறத ட்ராக் பண்ணி எடுத்தாங்க. சைபர் செல்லேருந்து ட்ராக் பண்ணி எடுத்து அந்த பையனும் மைனர். ஸோ அதனால் என்ன பண்ணாங்க, அவங்க பேரண்ட்ஸை கூட்டு வந்து வார்ன் பண்ணி, மைனர் அஃபென்ஸ் கமிட் பண்ணும்பொழுது ஜுவனியல் ஜஸ்டிஸ் ஆக்ட் அப்படிங்கிறது அப்ளை ஆகும். ஆனாலும் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் பேரண்ட்ஸ் கிட்ட வந்து ஒரு வார்னிங் கொடுத்து அப்பாலஜி எழுதி வாங்கி ஃபோனை சீஸ் பண்ணிவிட்டு அவங்கள வந்து இது பண்ணுவாங்க. நடைமுறையில் இது நடக்குது. பட் ஆக்ட் படி பார்த்திங்கன்னா அவங்க மேலே சீரியஸ் நேச்சர் ஆஃப் அஃபென்ஸ் இருந்ததுன்னா ஜுவனைலை பிடிச்சி ஜெயிலில் வைக்கலாம். ஜுவனியல் ஜஸ்டிஸ் ஆக்ட் கீழே JJ ஆக்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி வந்து சில சிம்பிள் மெக்கானிசம் இப்போ இருக்குது. ரீசன்ட் டேஸில் நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுக்கணுன்னா ஆன்லைன் மெத்தடில் கூட போயிட்டு நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அண்ட் இதில் வந்து மீடியாஸ்க்கு சில கட்டுப்பாடு இருக்குது இந்த சட்டத்தில். இப்போ விக்டிம்ஸை பற்றின விஷயங்களை வெளியில் சொல்லக்கூடாதுன்னு. ஆனால் இப்போ இருக்க ரீசன்ட் இதுலலாம் பார்த்திங்கன்னா நியூஸ் சேனல்ஸ் வந்து ஒரு இடத்துல பிரச்சனை நடக்குதுனாலே போயிட்டு அங்கே ஃபுல்லாக மாதிரி மொச்சு அந்த ஃபேமிலியே வந்து ரெப்புடேஷனை ஸ்பாயில் பண்ணுறாங்க. பட் இதில் வந்து பாதிக்கப்பட்ட குடும்ப நபர் எனக்கு வந்து இது அவமரியாதை ஏற்படுத்துகிற விதமாக இருக்குதுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா மீடியா பர்சன்ஸ் மேலே ஆக்ஷன் எடுக்கலாம். அவங்களுக்கு 2 வருஷம் வந்து இம்ப்ரிசன்மெண்ட் வாங்கி கொடுக்கலாம். ஸோ ஊடகத்துக்கு சில விஷயம், அதாவது பாதிக்கப்பட்ட குழந்தையுடைய பெயர், முகவரி, அடையாளம் எதையுமே வெளியிடக்கூடாது. நீங்கள் பேப்பரில் பார்த்துருப்பீங்க, தருமபுரியில் இந்த மாதிரி ஒரு சம்பவம்னு சொல்லிட்டு ஜோதி என்ற அப்படின்னு போட்டு பெயர் மாற்றப்பட்டுள்ளதுன்னு போட்டிருப்பாங்க. ஏன்னா விக்டிமோட பெயரை வெளியிடக்கூடாதுங்கிறது மீடியா லா. அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்டுக்கிலே இருக்குது, பாதிக்கப்பட்டவங்களுடைய குடும்ப விவரங்கள் பற்றி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதே இது இந்த சட்டத்துலேயும் இருக்குது. அண்ட் குழந்தைங்களை வந்து சப்போஸ் உடல் ரீதியான அச்சுறுத்தல் ஏதாவது ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஒரு அரசு மருத்துவமனையில் பெண் மருத்துவரால் மருத்துவ பரிசோதனை செய்யப்படணும். ஏன்னா சில குற்றங்கள் பார்த்திங்க அப்படின்னா மருத்துவ பரிசோதனை செஞ்சால் தான் அந்த இடத்துல அந்த அஃபென்ஸ் நடந்திருக்கா இல்லையாங்கிறத எக்ஸாமின் பண்ண முடியும். ஸோ அந்த பெண் மருத்துவர் வந்து அந்த குழந்தைய எக்ஸாமின் பண்ணும் பொழுது கூட பேரண்ட்ஸ் இருந்திருக்கலாம். இதே மாதிரி ஆண் குழந்தைய பாதிக்கப்பட்டிருந்தா ஆண் மருத்துவர் எக்ஸாமின் பண்ணுவாங்க, கூடவே பேரண்ட்ஸும் இருக்கலாம். அதாவது இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் பேரண்ட்ஸ் தான் எக்ஸாமினேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த லாவில் இருக்குது. அண்ட் இதுக்காக ஒரு சிறப்பு நீதிமன்றம், மற்ற சட்டங்களுக்கெல்லாம் நிறைய குற்றவியல் நீதிமன்றங்கள் இருக்குது. இந்த போக்சோ ஆக்டுக்குன்னு சொல்லிட்டு போக்சோ ஸ்பெஷல் கோர்ட்டுன்னு இது பண்ணியிருக்காங்க, கான்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா மகிழா கோர்ட்டுங்கிறது கேள்விப்பட்டிருக்கீங்களா? மகிழா கோர்ட்டுங்கிறது பெண்களுக்கான சிறப்பு நீதிமன்றம். அந்த மகிழா கோர்ட்டில் தான் போக்சோ கேசஸ் எடுப்பாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா, நார்மலாக இருக்கக்கூடிய கோர்ட்ஸ்லாம் அதிக வேலை பளுவில் இருப்பாங்க. அவங்க இப்போ சொத்து பிரச்சனை நாளை கழிச்சு கூட பேசிக்கலாம், பிள்ளையோட பிரச்சனையை அப்படி பேச முடியாது இல்லையா? ஸோ அப்போ விரைவான தீர்ப்பும் விரைவான ஒரு நீதிமன்ற நடவடிக்கையும் வேணும் அப்படிங்கிறதுக்காக சிறப்பு நீதிமன்றங்களை கான்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இந்த சட்டத்தில் உள்ள ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் கிட்ட விசாரணை நடத்தும் பொழுது குழந்தைகளுக்குள்ள ஒரு சூழலை ஏற்படுத்தி தான் விசாரணை நடத்தணும். இப்போ நம்ம எப்படி இந்த செஷன் குழந்தைங்களை வச்சுட்டு பண்ணோம், இப்போ குழந்தைங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்பியர் இருந்தால் தான் அவங்க பேசுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த செஷனில் எல்லா குழந்தைங்களும் பேசினாங்க. எல்லாரையுமே பேச வைக்க முடியும் நம்மளால். நம்ம ஃப்ரெண்ட்லியாக இருந்தோம்னா குழந்தைங்க நம்மள்கிட்ட பேசுவாங்க. ஸோ போக்சோ கேசஸை பொறுத்தளவு இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ் அப்படின்னா குழந்தைகள் அணுகக்கூடிய ஒரு நட்பான நீதிமன்ற சூழல். அங்கே வந்து யார் இருப்பாங்க, ஜட்ஜ் இருப்பாங்க. ஜட்ஜ் கூட வந்து ஜட்ஜ் யூனிஃபார்மில் இருக்க மாட்டாங்க, நார்மல் அட்டையரில் ஒரு பேண்ட் ஷர்ட்டோட தான் இருப்பாங்க. அண்ட் அங்கே இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் சிவில் ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க, போலீஸ் ட்ரெஸ்ஸில் இருக்க மாட்டாங்க. எல்லாருமே குழந்தைங்களுடைய ஒரு நட்பு பாராட்டக்கூடிய வகையில் அந்த இன்வெஸ்டிகேஷன் நடத்துவாங்க. அப்படின்னா தான் உண்மையை குழந்தைங்க வந்து ஈஸியாக சொல்லுவாங்க அப்படிங்கிறனால. ஸோ இந்த மாதிரி இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ் தான் நடத்தணும் அப்படின்னு இந்த சட்டம் சொல்லுது. அண்டு இந்த சட்டத்துடைய இம்ப்ளிமெண்டேஷன் டிஃபிகல்ட்டிஸ் என்னெல்லாம் இருக்குது, ஏன் நம்ம இவ்வளோ கடுமையான சட்டம் இருந்தும் கூட நடைமுறையில் நம்மளால் அதை ஜெயிக்க வைக்க முடியல அப்படின்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இன்எடிக்குவேட்
அவேர்னஸ் ட்ரைனிங், போதுமான ட்ரைனிங் இல்லை, போதுமான அவேர்னஸ் இல்லை பேரண்ட்ஸ்க்கு. நிறைய இடத்துல வந்து விக்டிம்ஸ் வந்து வெளியே வர மாட்டேங்கிறாங்க. அண்ட் பல இடங்கள்ல அது காம்ப்ரமைஸில் போய் முடியுது. உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, பட் பெரும்பாலான குற்றம் கிட்டத்தட்ட 90% ஆஃப் த க்ரைம் யார் கமிட் பண்ணுறாங்கன்னா குழந்தைக்கு நன்கு அறிமுகமான நபர்கள் தான். தெரியாத ஒரு ஸ்ட்ரேஞ்சர் குழந்தைய அப்ரோச் பண்ண முடியாது. நம்மளாம் சின்ன பிள்ளையில் இருக்கும்போது எல்லா வீட்டு திண்ணையிலே ஒரு பாட்டி இருக்கும். அந்த பாட்டியை தாண்டி ஒரு வளையல்காரன் ஒரு பூக்காரன் யாருமே உள்ளே வர முடியாது. பாட்டி தான் பிக் பாஸ் மாதிரி எல்லாரையும் கவனிச்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் இப்போ எந்த வீட்லேயும் திண்ணையும் இல்லை, எந்த வீட்லேயும் பாட்டியும் இல்லை, எல்லாம் சிசிடிவி கேமரா போட்டு பிள்ளைங்களை விளையாட விட்டுட்ருக்கோம். இந்த இடத்துல நடக்கக்கூடிய அஃபென்சஸ், அந்த அஃபென்சஸ் வந்து நம்மளால் வந்து ப்ரிவெண்ட் பண்ண முடியாமல் இருக்கிறதுக்கான முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா லேக் ஆஃப் அவேர்னஸ். ஸோ பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணலாம், சட்டத்தை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் இனிஷியேட் பண்ணி ப்ரொடெக்டிவாகவும் பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு கொஞ்சம் அந்த லீகல் ஆக்ஷன்ஸையும் தைரியமாக இனிஷியேட் பண்ணாங்க அப்படின்னா அந்த அஃபென்சஸ் அப்போ தான் ட்ரையலுக்கு போகும். மேக்ஸிமம் ஆஃப் போக்சோ கேசஸில் நான் சொன்ன மாதிரி அஃபென்ஸை கமிட் பண்ணுறவங்க யாருன்னா நல்லா தெரிஞ்சவங்க தான். ஃபேமிலி மெம்பராக இருப்பாங்க, இல்லை ரொம்ப தெரிஞ்ச ஒரு பர்சனாக இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, வீட்டில் எல்லோரும் கோச்சிக்குவாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் வச்சிட்டேன்னு சொல்லுவாங்க, அதனால் நாங்களே பேசிக்கிறோம், அப்புறம் அட்வான்ஸ் புக்கிங்கில் பண்ணுற மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சிடுறோம் அப்படிங்கிற விஷயமும் நடக்குது. ஸோ இந்த மாதிரி வழக்குகள் வந்து நீதிமன்றத்தை போய் சேராததுக்கான காரணம் என்ன அப்படின்னா அது போகிற வழியிலே டைல்யூட் ஆயிடுது. அப்போ அந்த இடத்துல காம்ப்ரமைஸ் அதிகமாக நடக்குது. நல்லா தெரிஞ்சவங்கிறனால கம்ப்ளைண்ட்டை யாரும் முன்னாடி ப்ராசஸ் பண்ணுறதில்ல. ஸோ அந்த மாதிரி சில ரீசன்ஸ்னால தான் இந்த ஆக்டை வந்து நம்மளால் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல சில டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. அண்ட் சில்ட்ரன்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்லி இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். தென் இதை வந்து கண்காணிக்கிறதுக்காக என்னென்ன அமைப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் போட்டிருக்கேன். ஸோ குழந்தைகள் உரிமை பாதுகாப்புக்கான தேசிய ஆணையம் இருக்குது, நேஷ்னல் லெவல் சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி அப்படிங்கிறது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் டிஸ்ட்ரிக்ட் லெவல் கமிட்டி இருக்குது. நம்ம மதுரையில் கூட டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோஷியல் டிஃபென்ஸ்னு ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே சைல்டு வெல்ஃபேர், அதாவது நிராகரிக்கப்பட்ட குழந்தைகள், கைவிடப்பட்ட குழந்தைகள்லாம் வந்து சோஷியல் டிஃபென்ஸுடைய பாதுகாப்பில் சோஷியல் ஹோம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சமூக அமைப்புகள் மூலமா ஏற்படக்கூடிய சோஷியல் ஹோம்ஸ், அங்கே வந்து அந்த குழந்தைங்களை பாதுகாப்பாங்க. தென் அதே மாதிரி மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் இதை தொடர்ச்சியாக வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனுவல் ரிப்போர்ட் அவங்க வந்து வாங்கி பார்க்குறாங்க, எத்தனை கேஸ் வந்திருக்கு, எத்தனை கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்க்குறாங்க. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு ஓரளவுக்கு போக்சோ பற்றி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் கேட்கலாம். அண்ட் உங்களுடைய ஃபீட்பேக் அபவுட் த இவெண்ட் ஆர் எனி கமெண்ட் ரிகார்டிங் த செஷன் யூ கேன் ஹானஸ்ட்லி கம் அவுட் சொல்லலாம். நீங்கள் உங்களுக்கான வாய்ப்பு, ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க, இல்லை உங்களோட ஃபீட்பேக் அபவுட் த செஷன் எப்படி இருந்துச்சு, என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க இந்த செஷன் மூலிமா. as I told you, number of people is irrespect, அது தேவையில்லை நம்மளுக்கு, எவ்வளோ பேர் அதை கவனிச்சிருக்கீங்க அண்ட் எவ்வளோ அதை உங்களுக்கு எடுத்துகிட்டு போக போகிறீங்க வெளியில் அப்படிங்கிறது தான் இந்த செஷனோட இது இருக்குது. ஸோ ஐ திங்க் ஓரளவுக்கு உங்களுக்கு இதை பற்றின ஒரு நாலேஜ் இப்போ கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி தானா? ஓகே. ஸோ உங்கள் ஒப்பீனியன் ஏதாவது இருந்தால் யூ கேன் ஆஸ்க், ஆர் இல்லை உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாலும் கேட்கலாம். ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றின கேள்விகள்? ரெண்டு நேரத்தில் கேள்வி வராது. நான் என் கிளாஸில் யூஸ்வலாக சொல்கிறது உண்டு எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டலாம், பாடம் எடுத்து முடித்த உடனே ஏதாவது கேள்வி இருக்கான்னு கேட்டால் அமைதியாக இருப்பாங்க. ரெண்டே விஷயந்தான், ஒன்றுமே புரியலைன்னா கேள்வி கேட்க தோணாது, இல்லை ரொம்ப நல்லா புரிஞ்சிருந்துச்சுனாலும் கேள்வி கேட்க தோணாது. உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கா இல்லை வந்து எதுவுமே புரியலையான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் யூ ஆர் ஃப்ரீ டு காண்டாக்ட், யூ கேன் டேக் மை நம்பர். உங்களுக்கு ஏதாவது இது சம்மந்தப்பட்ட ஒரு சந்தேகம் கேட்கணும் அப்படின்னா எனி டைம் நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணலாம். சட்டம் ரீதியாக நிறைய விழிப்புணர்வு விஷயங்கள் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம், எங்கள் கல்லூரி சார்பாகவும் பண்ணுறோம், தனிப்பட்ட முறையிலையும் நிறையா பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சட்டம் நம்மளுடைய பாதுகாப்புக்கு தான் இருக்குது. அதை முறையாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா, தவறாக சட்டத்தை பயன்படுத்துகிறவங்க தான் அதிகமாக இருக்காங்களே தவிர முறையாக பயன்படுத்துகிறவங்க கம்மியாக தான் இருக்காங்க. ஸோ நம்ம சரியாக பயன்படுத்துறது யாருக்கு பலனளிக்க போகுதுன்னா உண்மையிலே பாதிக்கப்பட்ட ஒரு நபருக்கு அது ஒரு நிவாரணமாக தான் இருக்க முடியும். ஓகே, தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. கேட்கலாம். குழந்தைகளுக்கு வந்து எங்களால் சொல்ல முடியாத, இன்னொன்று சொல்ல தெரியாத, ஆனால் குழந்தைங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை வந்து ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. ப்ளஸ் எங்களுக்குமே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த சண்டேஸில் வந்து இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிருப்தி எங்களுக்கு இல்லை. நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் வெளியில் போகிறோம் அப்படிங்கிற திருப்தியோடு போகிறோம் மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ சொல்லிக்கணும். உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுத்த கலைஞர் நூற்றாண்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு ஒரே ரெக்வஸ்ட் என்னென்னா, பசங்க வந்து யூடியூப் ரொம்ப பார்க்குறாங்க, அது மாதிரி ஷார்ட்ஸ் ரொம்ப பார்க்குறாங்க. அதை குறைக்கிறதுக்கு நீங்கள் எங்களுக்கு என்ன டிப்ஸ் கொடுக்க போகிறீங்க, அவங்களுக்கு என்ன டிப்ஸ் கொடுக்க போகிறீங்க? ஏன்னா அடல்ட்டோட யூடியூப் தான் பார்க்குறாங்க, கிட்ஸ் யூடியூப் சேனல் இருக்குது, இருந்தாலும் அதில் அவங்க போக மாட்றாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா அதை கேட்பாங்களா அப்படின்ட்டு.
சரி, ஓகே. இதுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம எல்லாருக்கும் பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இப்போ நீங்கள் குழந்தைங்க கையில் உங்கள் ஃபோன் கொடுக்குறீங்களா இல்லை குழந்தைங்களுக்குன்னு தனி ஃபோன் கொடுக்குறீங்களாங்கிறத பார்த்துக்கோங்க. சேஃப்டியாக என்ன பண்ணலான்னா, குழந்தைங்களுக்குன்னு தனி ஃபோன் கொடுக்கலாம். ஏன்னா குழந்தைங்களுக்குன்னு கொடுக்கக்கூடிய ஃபோனில் நம்மளால் சில விஷயத்தை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். இப்போ நம்ம ஃபோன் அப்படின்னா நம்மளோட கூகுள் ஐடியில் நம்ம லாகின் பண்ணியிருப்போம். ஸோ நம்மளோட ஏஜை பொறுத்து அது எல்லா விதமான கண்டென்ட்டும் காட்டும், ரைட்? ஸோ நீங்கள் குழந்தைங்களுக்குன்னு தனியாக ஒரு ஃபோன் கொடுங்க, அது ரொம்ப சேஃப். நான் என்னோடய பசங்களுக்கு, எனக்கு 2 அடல்ட் சில்ட்ரன்ஸ் இருக்காங்க. ஸோ நான் வந்து தனி ஃபோன் கொடுத்துருக்கேன். ஆனால் அவங்க ஃபோன் வந்து இட் இஸ் அண்டர் மை மானிட்டரிங். பேரண்டல் கண்ட்ரோல்னு ஒன்று இருக்குது கூகுள் செட்டிங்கில். நீங்கள் வந்து அந்த அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணும்பொழுது ஃபோன் நம்ம எந்த ஃபோன் வச்சுருந்தோம்னாலும் நம்ம ஃபோனுக்குள்ளே போகும்போது ஒரு கூகுள் ஐடி கொடுத்தீங்கன்னா தான் அது ஓப்பன் ஆகும் இல்லையா? அந்த கூகுள் ஐடியில் உங்கள் குழந்தை பேர்லேயே ஒரு மெயில் ஐடி க்ரியேட் பண்ணி குழந்தையோட ஆக்சுவல் டேட் ஆஃப் பர்த் போட்டிங்க அப்படின்னா அது வந்து மைனர் அக்கௌண்ட்டில் தான் இருக்கும். ஸோ மைனர் அக்கௌண்ட்டுக்குன்னு ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கூகுள்லேயே இருக்குது. நீங்கள் மைனர் அக்கௌண்ட்டோட ஃபோனை கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க என்ன பார்க்க முடியுமோ அதை மட்டும் தான் அது ஸ்ட்ரீம் பண்ணும். இப்போ நீங்கள் வச்சுருக்கக்கூடிய எல்லா ஆண்ட்ராய்ட்ஸுமே இட் இஸ் பேஸ்ட் ஆன் அல்காரிதம். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாமே ஒரு அல்காரிதம் பேஸ் பண்ணி தான் இருக்குது. நீங்கள் எதை பார்க்குறீங்களோ அதை பற்றின பல தரப்பட்ட தகவல் உங்களுக்கு கிடைக்கும். பார்க்கணும்னு இல்லை, மனசில் நினச்சிங்கனாலே போதும். இன்றைக்கி ஒரு ஷூ வாங்கணும்னு நினச்சிங்கன்னா காலையிலேருந்து இன்ஸ்டாகிராமில் ஷூவாக காமிப்பான். ஒரு பேட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா எல்லா விதமான பேட்டும் வரும். ஏன்னா இது நம்மளோட அல்காரிதம் அனலைஸ் பண்ணி தான் அது நம்மளுக்கு ஸ்ட்ரீம் பண்ணுது. ஸோ குழந்தைங்களுக்குன்னு தனியாக ஃபோன் கொடுக்கும் பொழுது அவங்களுக்குள்ள மைனர் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணி கொடுங்க. நீங்கள் கொடுக்குறீங்க, உங்களோட ஃபோனவே கொடுக்குறீங்க அப்படின்னா அதுலேயும் பேரண்டல் கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸ் இருக்குது, உங்கள் ஃபோன் செட்டிங்ஸில் இருக்குது. அதில் நீங்கள் யூடியூப்பு, இன்ஸ்டாகிராம், யூடியூப் ஷார்ட்ஸ் பார்க்குறாங்கன்றீங்களா, யூடியூபுடைய செட்டிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் நீங்கள் ரெஸ்ட்ரிக்டட் மோடுன்னு சொல்லி ஒன்று யூஸ் பண்ணலாம். அதில் வந்து நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இந்த மாதிரி வந்து விஷயங்கள் வருது, அப்சின் இதெல்லாம் வருது அப்படின்னா அதை எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணுங்கிற கேட்டகரி முதற்கொண்டு அதில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு மட்டுமே பார்க்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் அதில் வரும். அப்படியும் இல்லை அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, ஃபோன் மிரரிங் பண்ணிக்கலாம். நீங்கள் குழந்தைங்களோட ஃபோன் நீங்கள் வச்சுருக்காங்க, நீங்கள் கிச்சனில் இருக்கீங்க, குழந்தைங்க ஹாலில் விளாட்றாங்க அப்படின்னா ஃபோன் மிரரிங் ஆப்ஷன் மூலிமா குழந்தைங்க என்ன பார்க்குறாங்கிறத நீங்களே பார்க்கலாம். அந்த ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இதெல்லாமே நீங்களே வந்து இதை கூகுள் சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து குழந்தைங்க கூகுள் சர்ச் பண்ணுறாங்களோ இல்லையோ நம்ம நிறையா தெரிஞ்சுக்கணும். குழந்தைங்களை எப்படி நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம், எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம ஓரளவுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே போதும். அதேமாதிரி டைம் ஃப்ரேம் இருக்குது. இப்போ இன்ஸ்டாகிராம்லாம் பார்க்குறாங்க அப்படின்னா இவ்வளோ நேரத்துக்கு மேலே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி டைம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடலாம். ஃபோனுமே ஆட்டோமேட்டிக்காக ஒரு பர்டிகுலர் டைமுக்கு மேலே எந்த நெட்வொர்க்குள்ளேயும் போகாது, எந்த சர்ச்குள்ளேயும் போகாத மாதிரி டைம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி கொடுக்கலாம். ஒரு நாளைக்கு 1 hour தான் நீ ஃபோன் யூஸ் பண்ண போகிற. ஃபோன் யூஸ் பண்ணாதான் நம்ம குழந்தைங்கள்ட்ட சொல்லவே முடியாது, சொன்னோம்னா நம்ம பேரண்ட்ஸாக இருக்கவே முடியாது, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் ரெஸ்ட்ரிக்ஷனோட உனக்கான உரிமை தான், ஆனால் அதை நீ சரியாக பயன்படுத்திக்கணும். நீ வந்து எஜுகேஷ்னல் நியூஸஸ் பாருங்கள், இல்லை சைல்டு ரிலேட்டடான விஷயங்கள்லாம் பார்த்துக்கலாம், அதுக்காக நீ பயன்படுத்திக்கோன்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்த எனர்ஜியை பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ண வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி பேரண்ட்ஸ்க்கு இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட ஃப்ரஸ்ட்ரேஷனில் உள்ளே வந்தோடனே நச்சு பண்ணுறதா போ அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம இந்த இடத்த வந்து தாண்டிட்டா போதுன்னு நினைக்கிறோம். பட் அது குழந்தைங்களுக்கு எவ்வளோ சேஃபுங்கிறத நம்ம ஒரு நிமிஷம் யோசித்து அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி கொடுக்கும் பொழுது இன்னும் அவங்களுக்கு அது சேஃபாக யூஸ் பண்ண முடியும். நீங்கள் அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் கூகுள் செட்டிங்கில் பாருங்கள். யூடியூப் செட்டிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, யூடியூப்பில் மேலே பார்த்தீங்கன்னா 3 dots இருக்கும். அதில் போய் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் மோடில் என்னெல்லாம் குறைக்கலாங்கிறது இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிட்டு ஃபோனை கொடுத்துருங்க, அவங்க யூஸ் பண்ணிவிட்டு கொடுத்துருவாங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், கேம்ஸ் எல்லாத்தையும் அலோவ் பண்ணாதீங்க. ஃபோன் மிரரிங் கிடையாது. நம்ம எந்த ஃபோனை மிரர் பண்ணுறோமோ அந்த ஃபோனை நம்ம யூஸ் பண்ணலாம். ஆமாம், இது ஆக்சுவலாக ஃபோன் மிரரிங் நம்ம அதிகமாக பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. நிறைய இடத்துல வந்து ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாருன்னு பார்க்குறதுக்கு ஒய்ஃப் யூஸ் பண்ணுறாங்க. அது ஒரு ஓடிபி மட்டும் வரும், அதை நம்ம இது பண்ணிட்டோம்னா அப்படியே ஃபோன் மிரர் ஆயிரும். ஆமாம், பண்ணலாம். ஃபோன் மிரரிங் மூலிமாவும் பண்ணலாம். நிறைய ஆப் இருக்குது இப்போ அதுக்கெலாம். பட் நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோம், சயின்ஸை வந்து நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோங்கிறது தான் நம்ம கையில் இருக்குது. அவ்வளோதான். தேவையான இடத்துல பயன்படுத்துங்க, தேவையில்லாத இடத்துல பயன்படுத்தி நம்மளே மன உளைச்சலுக்கு உள்ளாக வேணாம். அவ்வளோதான். என்ன கொடுக்கணும், எவ்வளோ நேரம் கொடுக்குறோம் அப்படிங்கிறத வச்சு தான் இருக்குது. ஓகே, அதை நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டோம்னாலே போதும். அண்ட் குழந்தைங்க இதெல்லாம் பார்க்கவே கூடாதுன்னு நம்ம ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ண அவங்களுக்கு அதை பார்க்கணுன்னு தோணும். எனக்கு ஏன் ஃபோன் கொடுக்க மாட்டேங்கிறேன், எனக்கு அது வேணும்னு தோணும். கொடு, உனக்கு இவ்வளோ தான் ரைட்டு, இதுக்குள்ளே நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படி சொல்லி அவங்கக்கிட்ட ஒரு டிசிஷன் மேக்கிங்கை குழந்தைங்கிட்ட கொடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு லாஜிக்கல் பிரெயின் கிடையாது, இமோஷனல் பிரெயின் தான் 18 வயசு வரைக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து அவங்கள்ட்ட இதை நீ செய்யாத, இதை நீ செய்யக்கூடாது, செய்ய முடியாதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவன் ரிவர்ஸில் பண்ணுவான். நான் இதை செய்வேன், என்னால் செய்ய முடியும்னு சொல்லுவான். அப்போ என்ன பண்ணணும், உன்னால் இவ்வளோ தான் செய்ய முடியும் தம்பி, இது நீ செய்ய, இதுக்குள்ளே நீ பார்த்துக்கோ, உனக்கு அம்மா இவ்வளோ டைம் கொடுத்துருக்கேன், இவ்வளோ நேரம் பாரு அப்படின்னு சொல்லி கொடுங்க. சரியா? ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள். ஐ திங்க் டைம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன்.
ஓகே, தேங்க்யூ ஃபார் த செஷன். கொண்ட பெற்றோர் மற்றும் குழந்தைகள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இதே போன்ற ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.